நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும். நாட்டாம பாதம் பட்டா எங்க வெள்ளாம விளையுமடி, நாட்டாம கைய சஞ்சா மாசம் 4 மழை பொழியுமடி. உலக மொழிகளின் மூத்த மொழியே, செம்மொழியே, தாயே தமிழே, உன் பொற்பாதம் போற்றி வணங்குகின்றேன். அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். கால மாற்றம் இது இயற்கையின் நியதி. கால மாற்றம் ஏற்படும் போதெல்லாம் சூழலியல்ல ஒரு மாற்றம் ஏற்படதான் செய்யும். அது மனித வாழ்வியல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அப்படி தாக்கம் ஏற்படும் போதெல்லாம் மனிதனோட தேவை மாற்றணும். அதை அனுசரித்து அவனோட சிந்தையும் நடத்தையும் மாறத்தான் செய்யும். இதை நம்ம பொதுவா தலைமுறை மாற்றம்னு சொல்றோம். ஒரு எடுத்துக்காட்டா, ஒரு காலத்துல ஒரு 10 வயசு பையனை கூப்பிட்டு, டேய் உனக்கு எதுடா ஆசை அப்படின்னு கேட்டோம்னா, இந்த தடவை பொங்கலுக்கு எப்படியாவது அப்பாட்ட கேட்டு முழுக்கால் சட்டை வாங்கிடணும் அப்படிங்கிறது தான் அவனோட ஆசையா இருக்கும். இது அடுத்த தலைமுறை பையனை பார்த்தோம் அப்படின்னா 5 வயசுலயே அவன் முழுக்கால் சட்டை போடுறான். அதே பையன் 20 வயசு ஆன பிறகு அரைக்கால் சட்டை போட்டுட்டு வெக்கம் இல்லாம திரிகிறான். இதுதான் தலைமுறை இடைவெளி. இன்னைக்கு நம்ம பஞ்சாயத்து பிராது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 2000வது வருஷத்துல ஒரு 25 வயசு 26 வயசு எட்டிருப்பாங்க இல்லையா, அவங்களோட வாழ்வியல் இனிமையானதா, மகிழ்ச்சியானதா, கொண்டாட்டமா இருந்துச்சா, இல்லைன்னா இன்னைக்கு ஒரு அதிகபட்சமா 25 வயசுல இருப்பாங்க இல்லையா பிள்ளைகள், அதாவது 2000க்கு அப்புறம் பிறந்த பிள்ளைகள், இவங்களோட வாழ்வியல் மகிழ்ச்சியா, கொண்டாட்டமா, இனிமையா இருக்குதா? இத அடிப்படையா வச்சுதான் இன்னைக்கு நம்மளோட பிராது. ஒரு பக்கம் நம்மளை அந்த காலத்துக்கே கூட்டு போற மாதிரி ஒரு 3 பேர், அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். அதே மாதிரி இந்த பக்கம் அந்த காலத்துல இருக்காதுங்க ஐயா, தற்காலத்துக்கு வாங்க, நாங்க என்னமெல்லாம் கொண்டாடுறோம், புதுசு புதுசா செய்யறோம், தொழில்நுட்பம் எங்க போய்கிட்டு இருக்கு, எங்க காலத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி 3 பேர். சரி, இந்த 6 பேரு யாருங்கிறத பார்த்துருவோம். முதல்ல இப்போ இவங்களை 90களின் பிள்ளைகள், 2000த்தின் பிள்ளைகள் அப்படின்னு நம்ம அந்த பஞ்சாயத்தில் நம்ம பேசிக்கலாம். முதல்ல 90களின் பிள்ளைகளே வாழ்க்கையை கொண்டாடணும் அப்படின்னு பேசுறதுக்கு யார் மாதிரி வரா? அணித்தலைவரா நம்ம கோபால்சாமி அண்ணன் மவா ரெஜினாவா? வா தாயி. இந்த செயலோடு உறவாடுன்னு ஒரு காணொளி போடுதிய, அது ரொம்ப அருமையா இருக்கு பார்த்துக்க, அதை நீ தொடர்ந்து போடணும் அப்படின்னு எல்லா சார்பா கேட்டுக்கிறேன் தாயி. சரி, இந்த பக்கம் 2000த்தின் பிள்ளைகளே அப்படிங்கிற அணிக்கு தலைவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம குழந்தைசாமி அண்ணன் மவா வசந்தி. வெடுக்கு வெடுக்குன்னு வெடி வெடிச்ச மாதிரி பேசுவே தாயே. இந்த பக்கம் நீ தலைவரா? சரியா போச்சு. சரி உட்காந்துக்கோ, என்ன நடக்குன்னு பார்த்துருவான். 90களின் பிள்ளைகளே நாங்க கொண்டாடணும் அப்படிங்கிற அன்னைக்கு 2வதா பேச வர்றது எங்க மனோ மச்சான் மவன் கவிஞர் கௌதம். எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க, கவிதை என்னமா பாடுதாயா. தொடர்ந்து நிறைய கவிதை படைக்கணும், தமிழ் தான் இவன் கூட இருக்கணும்னு வாழ்த்துறேன். அப்படி இந்த பக்கம் யாருன்னு பார்த்தோம்னா எங்க மீசக்கார மச்சான் மவா நிர்மலா. இந்த தலைமைத்துவ பங்குன்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு பயிற்சி எல்லாம்
குடுப்பா பார்த்துக்கிடுங்க. யாருக்காவது பயிற்சி வேணும்னா சொல்லுங்கய்யா. அப்புறம் 90களே அன்னைக்கு 90களின் பிள்ளைகளே அன்னைக்கு முதல் பேச்சாளரா சுப்பிரமணியன் மவா கிருஷ்ணவேணி வாமா வாட்டை. இந்த நாட்டுப்புற நடனம்லாம் நல்லா ஆடிய சிலம்ப வேற கத்துக்கிட்டியாம்ல. இந்த எதிரணிக்காரங்க கொஞ்சம் சூதானமா இருந்துக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். சரி, இங்கிட்டு மூணாவதா யாருக்கா எங்க மாலிக் மாமா மவன் ஷேக் காதர். இந்த சொல்வேந்தர் மன்றத்தில் எங்க போட்டி நடந்தாலும் போய் ஜெயிச்சு கோப்பையா வாங்கி அடிக்க வச்சிருக்காரு. சரி, இப்போ யாரு எதை பார்த்து வளர்ந்தாங்களோ அப்படித்தான் அவங்களோட சிந்தனை இருக்கும். இப்போ ஒரு காலத்துல திரைப்படங்கள்ல புதுமண தம்பதியினரை எப்படி காமிப்பாங்க அப்படின்னா, திருமணமாகி மறுநாள் அப்படியே சூரிய உதயத்தை காமிப்பாங்க காலையில். அப்படியே ஜன்னல் வெளியே வந்து கட்டில் பார்த்தோம் அப்படின்னா கணவர் வந்து படுத்து தூங்கிட்டு இருப்பாரு. மனைவி காலையில எழுந்திரிச்சு குளிச்சு ஈரத்தலையோட காலையில் துண்டில் கொண்டையெல்லாம் போட்டுட்டு உள்ளே வந்து காஃபியை கொண்டு வருவாங்க. ஆனால் உடனே எழுப்பிட மாட்டாங்க. காப்பியை தலைமாட்டில் வச்சுட்டு அப்படி கால் மாட்டில் போய் அப்படி பவ்யமா அப்படி காலை தொட்டு கும்பிட்டு அப்படி கும்பிடும் போது அந்த தாலி தொங்கும்ல, அதை எடுத்து அப்படி கண்ணில் ஒத்திட்டு அதுக்கு பிறகுதான் தலைமாட்டுக்கு போய் அவரை எழுப்புவாங்க. இப்படித்தான் ஒருத்தருக்கு கல்யாணம் ஆச்சா அவர் இந்த படம் பார்த்துருப்பார். உங்களுக்கு மறுநாள் காலையில் நமக்கும் இதை மாதிரி காலை தொட்டு கும்பிடுவாங்க அப்படின்னு படுத்தே எடுத்திருக்காரு. ஒன்றும் நடக்கலை. அப்பா அம்மாட்ட போய் கேட்கவா வேண்டாமான்னு ஒரு யோசனை. 2வது நாள் நடக்கல, 3வது நாள் நடக்கல. சரி, இதுக்கு மேலே தாங்காது அப்படின்ட்டு ஒரு நெருங்கிய நண்பனை கூப்பிட்டு, மாப்பிள்ள அந்த காலை தொட்டு கும்பிடுவாங்களே அது எனக்கு நடக்கலடா அப்படின்னு. அவன் பதிலுக்கு, உனக்கும் நடக்கலையாடா, எனக்கும் அது நடக்கல. அப்புறம் நட்பு வட்டத்தில் விசாரிச்சிருக்காங்க. அப்பதான் தெரிஞ்சிருக்கு யாருக்குமே அது நடக்கல அப்படின்னு. அது மட்டும் இல்லை, யாருக்கும் நடக்காதோ அப்படிங்கிறது அவங்களுக்கு அன்னைக்கு தான் புரிஞ்சிருக்கு. இப்போ இந்த பக்கம் இவங்க எதை பார்த்து வளர்றாங்க அப்படின்னா, தொலைக்காட்சியில் இன்னைக்கெல்லாம் விவாதம் நடத்துகிறாங்க. ஒரு பக்கம் பெண்கள் மனைவிமார், ஒரு பக்கம் ஆண்கள் கணவன்மார். அந்த நெறியாளர் வந்து பெண்களை பார்த்து, உங்கள் கணவர்கிட்ட உங்களுக்கு பிடிக்காத விஷயம் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க அப்படின்னோடனே அந்த அம்மா, சார் நான் 10 தடவை சொல்லிட்டேன் சார், டேய் இதை செய்யாதடா செய்யாதடான்னு. அவன் திரும்ப திரும்ப அதே தான் சார் செய்கிறான். சரி, உங்களுக்கு அது எரிச்சலாக வருதுன்னு அவர்கிட்ட சொன்னீங்களா? அவன்கிட்ட சொல்லிட்டேன் சார், டேய் இதை செய்யாதடா எனக்கு எரிச்சல் வருதுடான்னு சொல்லிட்டேன், கேட்க மாட்டேங்க சார் அப்படின்னு கணவனை 10 தடவை டாப் போடும். அந்த 3வது நபர் நெறியாளரை 10 தடவை சாறு போடும். இதை பார்த்து வளர்ற பிள்ளைங்க கணவனை நம்ம டாப் போட்டு தான் கூப்பிடணுமோ அப்படின்னு மனசுக்குள்ள, ஆம்பளை பசங்க இப்படித்தான் கூப்பிடுவாங்க போலுக்கு அப்படின்னு அவங்களும் மனசை மாட்டிருக்கு வளர்றாங்க. சரி, இப்ப பிராது என்னன்னு கேட்டுருவோம். முதல்ல பேச வர்றது 90களின் பிள்ளைகளே வாழ்க்கையை கொண்டாடணும் அப்படிங்கிற அன்னைக்கு எல்லாம் கிருஷ்ணவேணி வந்து உன் பிராது என்னன்னு சொல்லுங்க கேட்போம். மாப்பிள்ள நல்லபடியா வச்சுக்கிறதானாமா? வணக்கம். நீங்க பார்த்து கட்டி வச்சவர் தானே, எப்படி வச்சுக்கிட்டா உங்களுக்கு தெரியாதா? அதானே கேட்கேன். சிலம்பம் வேற கத்துக்கிடுதா? அவரு பயந்தானே ஆகணும், இருக்கணும்ல. என்னன்னு சொல்லுதா கேட்போம். ஐயா, இன்னைக்கு 8பட்டி சலமும் கூடி இருக்கிறது எதுக்கு? என்ன பிராது? வாழ்க்கைய சந்தோஷமா அனுபவிச்சு வாழ்ந்தவங்களா இல்ல வாழ்ந்துட்டு இருக்காங்களா? அதாவது 90கள் குழந்தைகளா இல்ல 2K கிட்ஸா இல்லையா? ஆமா. அதாவது நாங்கெல்லாம் யார் அப்படின்னா 90s கிட்ஸ். யார் அப்படின்னா 20ஆம் நூற்றாண்டையும் பார்த்துருக்கோம், 21ஆம் நூற்றாண்டுலையும் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனாலதான் என்னமோ எங்களுக்கு மில்லேனியல்ஸ்னு பேரு. சும்மாவா? இங்க கூடி இருக்கும் மில்லேனியர்களே ஓரமா உட்கார்ந்து மொபைல் ஓட்டி கொண்டிருக்கும் ஜென் சீக்கள் அனைவருக்கும் முத்தமிழ் மன்றத்தின் வணக்கமும் வாழ்த்துக்களும்.
நாட்டாம நீங்களும் 90s கிட்ஸ் தானே? எனக்கு இன்னும் அவ்வளவு வயசு ஆகலமா. ஆனா நான் ப்ரூவ் பண்ணிட்டா. அதோ பாருங்க வெள்ளை காக்கா பறக்குது. ஆமா, மல்லாக்கு பறக்குது. இப்போ திருப்பி பார்த்தவங்க அத்தனை பேரும், அண்ணாந்து பார்த்தவங்க அத்தனை பேரும் 90s கிட்ஸ் தான். ஏமாந்தவங்களா நீங்க? அப்போ அப்படி வாழ்க்கைய நாங்க இயல்பா வாழ்ந்திருக்கோம் நாட்டாம. அதாவது அந்த பக்கம் பாருங்க, 3 பேர் எப்படி இருக்காங்க? பார்த்தாலே பயமாத்தான் இருக்கு. அவங்கெல்லாம் தங்க முலாம் பூசின சாதா பிஸ்கட். எங்க அணிய பாருங்களேன், நாங்கெல்லாம் எப்படி தகன்னு மின்றோம். நாங்கெல்லாம் ஒரிஜினல் கோல்டு பிஸ்கட். பார்த்தாலே தெரியுது. அதாவது 90s கிட்ஸ் எல்லாம் வாழ்க்கைய அனுபவிச்சு வாழ்ந்திருக்கோம். எப்படின்னு கேளுங்க. எப்படி? வெயிலோடு விளையாடி, வெயிலோடு உறவாடி, வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே அப்படின்னு வெயிலுக்கு வெயிலோட நாங்க மல்லு கட்டி விளையாடி இருக்கோம். இப்ப இருக்க பசங்களால வெயில விளையாட முடியுமா? அடிக்கிற வெயில்ல அவன் காத்தாடிய 12ல வைக்கட்டா 15ல வைக்கட்டான்னு இருக்கான். இவங்களை போய் வெயில்ல விளையாட சொன்னா என்னத்துக்கு ஆகும்? கோயம்புத்தூரே கருகி போச்சான் தடவை. அதாவது நாட்டாம நாங்கெல்லாம் வாழ்ந்தப்போ வெயில் கூட எங்களுக்கு நல்லதுதான் பண்ணுச்சு. எங்களுக்கு விட்டமின் டி கொடுத்துச்சு. இப்ப இருக்கிற பசங்க தெருவில் போய் நின்னா பொசுங்கில போயிடுவாங்க. சிக்கன் 65 ஆயிடுவாங்க. நாங்கெல்லாம் ஆடு புலி ஆட்டம், சடுகுடு, உரியடி, வழுக்கு மரம், சிலம்பாட்டம், வண்டி பந்தயம், காத்தாடி, திருடம் போலீஸ், பல்லாங்குழி, தாயம், பம்பரம், சில்லுக்கோடு, தட்டாமலை, பாண்டி, பச்சை குதிரை, நொண்டி, கண்ணாமூச்சி, உப்பு மூட்டை, எரிபந்து, கொலகொலையா, முந்திரிக்காய், தட்டாங்கல், எலியும் பூனையும், கிச்சு கிச்சு தாம்பாலம், கரகரவண்டி, எட்டுக்கோடு, கயிறிழுத்தல், பூப்பறிக்க வருகிறோம், கிட்டி புல்லு. எனக்கே மூச்சு வாங்குதே. இது எப்படி மத? இதை கேட்கவே உங்களுக்கு மூச்சு வாங்குதே. இதெல்லாம் நாங்க ஜாலியா விளையாடி இருக்கோம் நாட்டாம. அது மட்டும் இல்ல, இந்த விளையாட்டெல்லாம் விளையாடி போர் அடிச்சா கூட ஆளாளுக்கு அவங்கவுங்க வீட்டுல 4 சாமானத்தை எடுத்துட்டு வந்து கூட்டாஞ்சோறு ஆக்கி சாப்பிடுவோம். அந்த ருசி இப்ப இருக்கிற பர்கர்ல, பீஸால கிடைக்குமா? கூட்டாஞ்சோறு மாதிரி வருமா? தலைவரே, நாங்கெல்லாம் எப்படி தெரியுமா? எவ்வளவு கிலோ மாவு அரைச்சாலும் சத்தமே வராத கிரைண்டர் மாதிரி. இவங்க எல்லாம் மிக்சிங்கிறீங்களாப்பா? ஆமா, பின்ன இத்தம்மா துண்டு சட்னிக்கே ஊரே கூப்பிடுறாங்க. அப்புறம் பேலன்ஸ் இல்லாம சைக்கிள்ல நீங்க வண்டி ஓட்டிருக்கீங்களா? குரங்கு பல்ல அடிச்சுட்டே கடைக்கு போய் சாமானம் வாங்கிட்டு வருவோம். இப்ப இருக்க பசங்க அடிக்குமா? அந்த நேரா போய் சோத்துல முட்டுவீங்களே, அது நீங்க தானா? முட்டு கொடுத்து நிக்கணும்ல. அப்புறம் டிவிஎஸ்க்கு சாவியே எல்லாம் ஓட்டிருக்கோம். இப்ப இருக்கிற வண்டிக்கு சாவி எல்லாம் ஓட்ட முடியுமா? அந்த வண்டிக்கு 8 நாள் 4 நாள் போட்டாலே திறக்குமா? அது அப்படிப்பட்ட வண்டி. அது நாங்க நம்பர் சுத்துற போன்ல சுத்தி 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 விளையாடி இருக்கோம். இதுக்கெல்லாம் அப்ப பாத்துருக்கா? இவங்க என்ன வெத்தலை ஓடுற மாதிரி தடவிக்கிட்டே இருக்காங்க. அப்பெல்லாம் எங்களுக்கு சாப்பாடுனா கடையில போய் சாப்பிடணும்னா ரொம்ப தவப்பிழுத்து சாப்பிடுவோம். அதுவும் அந்த பரோட்டா சால்னா இருக்கே, அடடடடடா சொல்லும் போதே வாய் ஊறுதுல. இந்த ருசியே தெரியாதவங்க தான் இப்ப 90s கிட்ஸ் எல்லாம் பூமர் அங்கிள், பூமர் ஆண்டின்னு சொல்லிட்டு திரியுறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டயலாக் சொல்றேன், ஞாபகம் இருக்கான்னு சொல்லுங்க. Keep trying, keep on trying, better luck next time. அந்த பிள்ளைகிட்ட பேசுறதுக்கு எத்தனை பேர் தவிச்சான் தெரியுமா? பாட்டு கேட்கணுமோ இல்லையா, எப்படியாவது அவட்ட பேசணும்டா அப்படின்னு. எப்படி வாரத்துல ஒரு நாள் அந்த நாள் வராதான்னு போன் பக்கத்திலே காத்துக்கிட்டு இருப்போம்ல. சன்ரைஸ் நீங்கள் கேட்ட பாடல் விடாது கரு, நிம்மதி நிம்மதி உங்கள் சாய்ஸ், சித்தி கையளவு கையளவு மனசு. இதெல்லாம் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல. அந்த காலம்லாம் எப்பேற்பட்ட காலம். அந்த காலத்துக்கு போன மாதிரியே இருக்குமா? நாட்டாம நாங்கெல்லாம் கீழே விழுந்த முட்டாயை கூட தொடச்சு சாமிய பெயர்னு கேட்டு வாயில போட்டு போய்கிட்டே இருப்போம். இப்ப இருக்க பசங்க எல்லாம் பண்ணுமா ஹைஜீனிக் பார்த்துட்டு ஒண்ணு தொட மாட்டேங்குது. அதெல்லாம் ஒரு அழகிய நில காலம். அப்பெல்லாம் வருஷத்துக்கு 4 தடவை தான் படம் பார்க்க கூட்டிட்டு போவாங்க. ஃபேமிலியா போய் பார்ப்போம். இப்ப இருக்கிற பசங்க எல்லாம் கூட்டிட்டு போக முடியுமா இல்ல வராங்களா? ஃபேமிலியா ஒரு படம் பார்க்கத்தான் முடியுதா? அப்புறம் ஆனுவல் லீவுக்கெல்லாம் ஊருக்கு போவோம். வருஷத்துல 2 மாசம் ஊருக்கு போகும்போது ஒரு வாரம் முன்னாடியே நாங்க ஊருக்கு வரோம் அப்படின்னு கழுதாசியோ போனோ பண்ணி சொல்லிட்டோம்னா நாங்க வர நேரத்துக்கு கரெக்டா அங்க பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நிப்பாங்க.
நாங்க பஸ் விட்டு இறங்கும் போது வாசாமின்னு கூப்பிட்டு அணைச்சுக்குவாங்க. இப்ப இருக்க வீட்டுக்கெல்லாம் போக முடியுமா? அப்படி அனுமதி வாங்கிட்டுல போக வேண்டியிருக்கு. அனுமதியா? ஆமா, போன் பண்ணி பெர்மிஷன் கேட்கணும். நீங்க முதல்லயே சொல்லிருக்கலாம்ல, நாங்க வெளியில போக வேண்டியதா இருக்கு அப்படின்னு டயலாக் வேற வரும். அப்புறம் இப்போலாம் ஆசிரியர் திட்டாங்கன்னு தற்கொலை முயற்சி நிறைய செய்திகள்ல படிக்கிறோம். அப்படி பார்த்தா நாங்கெல்லாம் பீரியட் தற்கொலை முயற்சி பண்ணுவோம். எத்தனை திட்டு, எத்தனை அடி, பெஞ்சி மேல ஏத்தி இதெல்லாம் இந்த பசங்க தாங்குங்களா? இதுல சந்தோஷமா வேற வாழ்ந்துட்டு இருக்காங்க. நாளைக்கு 7 தடவை தற்கொலை பண்ணணும். அதான் பாருங்க, இவங்களுக்கு சந்தோஷப்படவும் தெரியல, நிம்மதியா வாழவும் தெரியல. இதுல வேற 1000 கிளாஸ் அட்டெண்ட் பண்றாங்க. அப்போல்லாம் நம்மளாம் 5 சப்ஜெக்ட் படிச்சோம், சந்தோஷமா வாழ்ந்தோம். இப்ப இருக்க பசங்க 3வது கிளாஸ்லயே கோடிங் கிளாஸ் ஆமா, அபாகஸ் கிளாஸ் ஆமா, டைம் மேனேஜ்மெண்ட் கிளாஸ் ஆமா, எத்தனை கிளாஸ்? இதுக்கெல்லாம் கூட்டிட்டு போய் பேரண்ட்ஸ் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் கிளாஸ் போக வேண்டியதா இருக்கு. அவங்களுக்கு தனியாவா? ஆமா, பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த இலைய வெட்டி ஆட்டுக்கு போடுறதும், ஆட்டை வெட்டி இலைக்கு போடுறதும் இயல்பு தானே. இந்த தும்மல், இருமல், விக்கல், கொட்டாவி, நல்லது கெட்டது, பசி, தூக்கம், பொறப்பு, இறப்பு, பணம், பட்டம், பதவி, இதெல்லாம் கேட்டு வர தானா வரணும். அப்படி தானா வந்த கூட்டம் தான் இந்த 90s கிட்ஸ். கேட்டா கூட வராத கூட்டம் தான் 2K கிட்ஸ். சிரிப்புக்கு வாட்ஸ்அப்ல அந்த சிரிப்பி மாதிரி ஒரு பொம்மையை போட்டு விடுறாங்க. அது வாயை விட்டு சிரிக்க கூட தெரியல பாருங்க உங்களுக்கு. நாங்க வாழ்ந்த காலம் அது பொற்காலம், இவங்க வாழ்ற காலம் போர்க்காலம். 2K கிட்ஸ். அதனாலதான் சொல்றேன், இந்த 2K கிட்ஸை நம்பினீங்கன்னா நாட்டாம உங்களை நட்டாத்துல விட்டுட்டு போயிடுவாங்க. அதனால இந்த 8 படி சனமோ பாராட்டுற மாதிரி உங்களோட தீர்ப்பு 90s கிட்ஸ் பக்கம் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு கிளம்புறேன். பெட்ரோல் போட்ட அண்ணனுக்கு ஒரு 2 ரியால் டிப்ஸ் கொடுத்தேன். அப்ப என் கூட ஒரு 90 கிட்ஸ் இருந்தாங்க. அவர் சொன்னாரு, இப்படி உங்ககிட்ட வாங்கின டிப்ஸ் மாதிரி பலர்கிட்ட வாங்கினா அவர் உங்களை விட அதிகமா சம்பாதிச்சுவாரு அப்படின்னாரு. செய்யறது கஞ்சத்தானா, இதுல ஒரு கணக்கு வேறையா? இந்த 90 கிட்ஸ் நம்ம ஊர் கோயில்ல பார்த்திருப்பீங்க, மேல டியூப் லைட் இருக்கும். அதுக்கு மேல பார்த்திருக்கீங்களா, வெளிச்சம் தெரியாத அளவுக்கு உபயம்னு அவங்க பேரை எழுதி கல்வெட்டுல எழுதுன மாதிரி செதுக்கி இருப்பாங்க. சும்மா இருந்தாலும் வெளிச்சமா இருந்திருக்கும். நானே ஒரு 90 கிட், அது பார்த்தாலே தெரியும். உண்மையை உறக்க சொன்னீங்கயா. நானே ஒரு 90 கிட் 2K கிட்ஸுக்காக பேச வந்திருக்கேன். முதல்ல ஒரு பரவசம், ஒரு பரந்த மனப்பான்மை என்கிட்ட வந்திருக்கு. எப்போதும் சந்தோஷமா இருக்கும் 2K கிட்ஸ்களே, எதையாச்சும் யோசிச்சுட்டே இருக்கும் 90 கிட்ஸ்களே, எப்பொழுதும் நீதி தவறாத நாட்டாமையே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஊர் சிக்னல்ல பார்த்திருப்பீங்க, 2 சிறுவர்கள் புஸ்தகம் வித்துட்டு இருந்தாங்க. அதை பார்த்த ஒரு பெரியவர் ஓடோடி வந்து அவர் கார் கண்ணாடியை மேலே ஏற்றி விட்டார். அங்கு 2 இளைஞர்கள் வந்தார்கள். அந்த சிறுவர்கள்ட்ட இருக்கிற புஸ்தகத்தை, கையில இருக்கிற புஸ்தகம் மட்டும் இல்லாம அவங்க இருக்கிற மொத்த புஸ்தகத்தையும் வாங்கினாங்க. இதுதான் 2K கிட்ஸ். 2K கிட்ஸ் வந்து இந்த ஸ்ட்ரீட் செல்லிங்க என்டர்டெயின் பண்ணலாமா பண்ணக்கூடாதா இதையெல்லாம் யோசிக்கல. நம்ம கையில இருந்து பணம் போயிட்ட அதையும் யோசிக்கல. இந்த புஸ்தகம் தேவையா அதையும் யோசிக்கல. அவங்க நினைத்ததெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், அடுத்தவர்களும் நாமும் சந்தோஷமா இருக்க வேண்டும், உதவணும் ஐயா எல்லாத்துக்கும். ஆமா, எவர் ஒருடம் சந்தோஷம் தைரியம் இருந்தா அவங்கள்ட்ட அன்பு, இரக்கம், நீதி தவறாமை எல்லாமே இருக்கும். நான் 2K கிட்ஸுடைய ஒரு மிகப்பெரிய சேவையை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். சில வருடங்களுக்கு முன் நம்ம சென்னை நகரம் வெனிஸ் நகரம் ஆகியது மழை நீரால். பலர் மேல போயிட்டாங்க, மொட்டை மாடி போயிட்டாங்க. சிலர் வந்து ரோட்டுக்குள்ள இறங்கி, இளைஞர்கள் ரோட்டுக்குள்ள இறங்கி பார்க்கிறவர்கள்லாம் உதவி செஞ்சாங்க. பார்க்கிறவர்கள் மட்டும் இல்ல, உதவி யாருக்கெல்லாம் தேவைப்படும் என்று தேடி கண்டுபிடிச்சு உதவி செய்தாங்க. அதை இப்ப நினைச்சாலும்
உடம்பு சிலிர்க்கின்றது. அந்த மொட்டை மாடிக்கு போனதெல்லாம் 90களின் பிள்ளைகளா? ஆமாய்யா. மேல போய் இருந்துட்டு பொட்டலம் போடலன்னு பிரார்த்தனை பண்ணாங்க. அதுல கம்ப்ளைண்ட் வேற பண்ணிட்டு இருந்தாங்க. 2K கிட்ஸ் வந்து பொதுமக்களை உறவினர்களாக, நண்பர்களாக, தனக்கு சமமாக பார்த்தார்கள். ஆனால் 90 கிட்ஸ் உறவினர்களே பொதுமக்களாக பார்த்தார்கள், ஏன் எதிரியா கூட பார்த்தாங்க. எங்க குடும்பத்துல சொத்து சண்டை இருந்தது. எங்க தாத்தா வீட்டுக்கு எங்க மாமாவும் சித்திகளும் மாறி மாறி கேஸ் போட்டாங்க. கடைசியில வீடு கிடைச்சிடுச்சு. யாருக்கு? 2 தரப்பு லாயர்களுக்கும். வக்கீல் மாறு. இதுதான் 90 கிட்ஸ். நான் இதெல்லாம் பார்த்துட்டு என் பிள்ளைகள்கிட்ட, நீங்க எல்லாம் பிற்காலத்துல என்னோட சொத்துக்காக சண்டை போட்டுறாதீங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க சொன்னாங்க, நீயே அனுபவிச்சுட்டு போப்பான்னாங்க. உங்க பிள்ளைங்க பரவாயில்ல, ஊர்ல இருக்க பிள்ளைகளுக்கு தெரியும் அவன் அப்பா இஎம்ஐல தான் அதெல்லாம் வாங்கியிருக்காரு அப்படின்னு, அதனால வேண்டான்னு இருப்பாங்க. என்னுடைய எல்லா சொத்துக்கும் டியூ இன்னும் பாக்கி இருக்கியா, அதான் உசாரா சொல்றாங்க. போன வாரம் என் பையன் என்கிட்ட வந்து, அப்பா ஒரு கேன்வாஸ் வேணும்னா, போன மாசம் தான் ஒண்ணு வாங்கி கொடுத்தேன் அப்படின்னா. அப்பா அது ரன்னிங் ஷூ, இது ஸ்போர்ட்ஸ் ஷூ அப்படின்னு. விட்டா ஸ்லீப்பிங்க்கு ஷூஸ் கேட்பானுங்க இவனுங்க. ஐயா எங்க வீட்டுல மொத்தம் 4 பேரு, வீட்டுல இருக்கிறதோ 30 ஷூ. 90 கிட்டாக எனக்கு 2 ஷூ தான், அதுவும் கம்பெனி கொடுத்த சேஃப்டி ஷூ. அது பல வீடுகள்ல அப்படித்தான் நிலைமை. என் பொண்ணு உடனே அவகிட்ட இருந்த பாக்கெட் மணிய அவ அண்ணனுக்கு கொடுத்துட்டு, டேய் இதை வாங்கிட்டு இவன் முன்னாடி நடடா அப்படின்ட்டான். அந்த அளவுக்கு இவர்களுடைய காலத்தில் சொத்து சண்டைகளே இருக்காது. 2K கிட்ஸ் சந்தோஷமா இருக்கிறாங்க, இன்னும் சந்தோஷமா இருப்பாங்க. நம்ம 90 கிட்ஸ் இப்பவும் அவசரப்படுறோம், அந்த காலத்திலயும் அவசரப்பட்டோம். நான் பட்ட ஒரு அவஸ்தை, ஒரு சின்ன அவஸ்தையை உங்ககிட்ட ஷேர் பண்றேன். நான் சின்ன வயசுல முடி வெட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் எங்க அப்பா என்ன தரன்னு சலூனுக்கு எடுத்துட்டு போவார். எடுத்துட்டு போய் சலூன் வெட்டுற இன்னும் கொஞ்சம் முடிய நல்ல வெட்டுங்க அப்படிம்பாரு. அவர் சலூன்காரரு அந்த மிஷினை இந்த தார் ரோட்ல ரோலர் போட்டு சமன்படுத்துவாங்கல்ல, அது மாதிரி அந்த மிஷினை எடுத்து என் தலையில வலிச்சு ஒட்ட தேய்ச்சி விட்டுருவாரு. அது ஸ்டெப் கட்டிங்னு கூட்டு போவாங்க, கூட்டு போய் அப்படியே கண் அடிச்சு விடுவாங்கல்ல, அவர் அப்படி தேய்ச்சி விட்டுருவாரு. அப்படிதான் அப்ப வெட்டின வெட்டு இன்னும் வளரவே இல்லை. இப்ப எங்க பசங்க முடி வெட்ட போறாங்க, போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் முடி அதிகமா இருக்கு. அதுல சாமியானா பந்தல், அதுல ரோடெல்லாம் போட்டிருக்காங்க, தலையில சின்னதா அப்படி வெட்டி போட்டிருக்காங்க. காளான் வெட்டுன்னு வேற ஒண்ணு இருக்கா, மஷ்ரூம் கட்டு. அந்த ரோடெல்லாம் போட்டு அது உன்னிப்பா பாத்தீங்கன்னா ABCDF எல்லாம் போட்டிருக்காங்க. A ரிங் ரோடு, B ரிங் ரோடு, F ரிங் ரோடுன்னு. தலையெழுத்து அப்படி என்னது? அவங்க தலையெழுத்து நல்லா இருக்கியா, நம்ம தலையெழுத்து. இவங்க என்னைக்கான நம்ம கிட்டயோ வாத்தியார் கிட்டயோ அடி வாங்கியிருக்காங்களா? நம்ம எல்லாம் வாத்தியார் கிட்ட எவ்வளவு அடி வாங்கியிருக்கோம். அத போய் அப்பா கிட்ட சொன்னோம்னா, வாத்தியார் ஏன் அடிச்சான்னு சொல்லி அவரும் அடிப்பாரு. அடிச்சுட்டு தான் கேள்வியை பண்ணுவார். காய்ச்சல் வந்து சொன்னா கூட ஏன் நோயை வரவழைச்ச, நகத்தை வெட்டலையான்னு சொல்லி அடிப்பாரு. நான் ஒரு சின்ன வயசுல சைக்கிள்ல வேகமா ஓட்டிட்டு போனேன். வேகமா ஓட்டிட்டு போய் தண்டவாளத்துல போய் பொட்டுன்னு மோதிட்டேன். 10ஆம் படிக்கும் போது. தண்டவாளத்துக்கு ஒன்றும் ஆகல, ஆனா என்னுடைய கால் விரல் எலும்பு அப்படியே உடஞ்சி ஒரு சதையில தொங்கிக்கிட்டு இருந்தது. இத போய் அப்பா கிட்ட சொன்னோம்னா அப்பா கை எலும்ப உடைச்சிருவாரு. நான் ஒரு ஸ்கேலை வச்சு அந்த கால் எலும்புக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு சணல் போட்டு கெட்டி ஒரு முழு நேர ஆர்த்தோபெடிக் சர்ஜனா 10ஆம் வகுப்புல மாறினேன். என்ன கொடுமைடாது. இப்ப இருக்கிற குழந்தைகளுக்கு சின்ன ஜலதோஷத்துக்கு கூட ஆஸ்பத்திரி கூட்டு போயிருந்தோம். நான் அப்ப பண்ணும் போது எனக்கு ஒரு மயக்க ஊசி கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நானே ஸ்கேல வச்சு எல்லாத்தையும் கட்டி சரி பண்ணி போனேன். இல்லன்னா அடியார் வாங்குறது. நான் 12ஆப்லயா மேக்ஸ்ல 200க்கு 200 எடுத்தேன். இதுக்கு நீங்க கை தட்டணும். பிஎஸ்சி மேக்ஸுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். எனக்கு உறுதியா கிடைச்சிரும் மேக்ஸ்ல 200க்கு 200. கவுன்சிலிங் சமயத்துல எங்க அப்பாவும் பிரின்சிபாலும்
எங்க அப்பா அங்க அந்த பீரியாடிக் டேபிள பார்த்தாரு. பிரின்சிபால் அது என்னன்னு கேட்டாரு. பீரியாடிக் டேபிள் அப்படின்னாரு. சரி அப்ப பையனை கெமிஸ்ட்ரியில போட்டுருங்க அப்படின்ட்டாரு. எனக்கு கெமிஸ்ட்ரியும் பிடிக்காது. ஆனா கெமிஸ்ட்ரியில 100 மார்க் வாங்கியிருந்தேன். 200க்கு 100 மார்க். நான் பிடிக்காத சப்ஜெக்ட எங்க அப்பா சொன்னதுனால தட்ட முடியாம 5 வருஷம் படிச்சு 30 வருஷம் கெமிஸ்ட்ரா வேலை பார்த்துட்டு இருக்கேன். இப்ப இருக்கிற பசங்கள்கிட்ட 2K கிட்ஸ்ட ஒரு சின்ன விஷயத்த இந்த ஃபங்க்ஷனுக்கு வான் கூட நம்ம சொல்ல முடியாது. அப்படி கெஞ்சி தான் கூப்பிட்டு வரணும். இதுதான் 2K கிட்ஸ்னுடைய சுதந்திர நிலைமை. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதைத்தான் செய்வாங்க. நான் வந்து ஒரு யூடியூப்ல மேக்ஸ் பாடம் நடத்திட்டு இருக்கேன். ஒரு போர்டை வச்சு எழுதிட்டு இருந்தது பதிலாக ஒரு ஸ்மார்ட் போர்டு ஒன்று வாங்கினேன். அந்த ஸ்மார்ட் போர்டில் எனக்கு சரியா ஆப்ரேட் பண்ண தெரியல. வெறும் பச்சை பட்டான சோப்பு பட்டன் மட்டும்தான் தெரியுது ஒழிய வேற எதுவும் தெரியல. சர்வீஸ் இன்ஜினியரை கூப்பிட்டேன். அவர் சொன்னாரு, உங்களுக்கு ஒன்றும் புரியாது, நீங்க நைட்டு கேட்டு உங்க பிள்ளைகளை வர சொல்லுங்க அப்படின்னாரு. என் பிள்ளைகள் வந்தாங்க. என் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தாங்க. 5 நிமிஷத்துல போயிட்டாரு. சார் நிறைய ஆப்ஷன் இருக்கு, 5 நிமிஷத்துல போயிட்டீங்களா அப்படின்னா. உங்க பிள்ளைகளுக்கு என்ன விட அதிகமா தெரியுதுங்க, அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இப்படி இருக்கணும்யா, இதுல கொண்டாட்டம். என் பிள்ளைகள்கிட்ட கேட்டேன், என்னம்மா டீச்சர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டீங்களா அப்படின்னா. டீச்சருக்கே நாங்க தாங்க சொல்லி கொடுப்போம் அப்படின்னு. இதான் 2K கிட்ஸ். 2K கிட்ஸ் சந்தோஷமா இருக்காங்க, அறிவுபூர்வமா இருக்காங்க. நான் எப்பொழுதும் அமெரிக்காவில் பிறக்கல, சுவிட்சர்லாந்துல பிறக்கல, இல்ல இதை விட இன்னும் கொஞ்சம் அழகா பிறந்திருக்கலாம் நம்ம நாட்டாம மாதிரி அப்படியெல்லாம் நான் நினைச்சு கவலைப்பட்டது கிடையாது. என் தமிழ்நாட்டில் பிறந்தது, என் இந்தியாவில் பிறந்தது எனக்கு பெருமை, நம்ம அனைவருக்கும் பெருமை. ஆனா ஒண்ணுக்கு நான் வருத்தப்பட்டிருக்கேன். ஒரு 20 வருஷம் தள்ளி பிறந்திருந்தா இவங்கள மாதிரி நம்மளும் சந்தோஷமா இருந்திருக்கலாம். அப்ப அவசரப்பட்டுட்டேன்னு வருத்தப்பட்டிருக்கேன். 90 கிட்ஸ் ஆகிய நம்ம 2K கிட்ஸ் மாதிரி எப்பொழுதும் சந்தோஷமாகவும் அவங்க நினைச்சதை செய்யற மாதிரியும் வாழ நம்ம கத்துக்கணும். நீங்க 2K கிட்ஸ் தான் உண்மையான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்றாங்கன்ட்டு நல்ல தீர்ப்பை நீங்க கொடுப்பீங்கிற நம்பிக்கையில நான் எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வர்ற கணக்கை படிக்க வேண்டான்ட்டாங்க, வராத வேதியில படிக்க வச்சிருக்காங்க பாவம். அது மட்டுமா, அடி சும்மாவா வாங்கினீங்க? எல்லாத்துக்கும் அடி. 98 வாங்கினாலும் அடி, மீதி 2 மார்க் எங்க போச்சுன்னு. அது மாதிரி அவரும் பாவம் ரொம்ப அடி வாங்கியிருப்பார் உங்களுக்கு அப்பாட்ட. சரி, இப்போ 90களின் பிள்ளைகளே அப்படிங்கிற அன்னைக்கு பேச வர்றாரு கவிஞர் மனம். ஐயா, பள்ளியில் படிக்கும்போது ஆசிரியர் பாடம் நடத்திட்டு இருக்கும்போது மேலே பார்த்து கவிதை எழுதிட்டே இருப்பிய. அப்புறம் அவர் பஞ்சாயத்து வரைக்கும் வந்து அதை நான் தான் தீர்த்து வச்சேன். இப்போ அப்படி ஒன்றும் இல்லைல்ல? அப்படி ஒன்றும் இல்லை நாட்டாமே. சுத்துப்பட்டு ஊர்களில் இருந்து இந்த 8பட்டி பஞ்சாயத்துக்கு வந்திருக்கும் எல்லாருக்கும் வணக்கம். கிண்ணத்தில் பாலை வச்சா தண்ணியை பிரிச்சுட்டு பாலை மட்டும் குடிக்கிற அன்னப்பறவை மாதிரி நெசம் எது பொய் எதுன்னு பிரித்து பார்த்து மறுபேச்சு இல்லாமல் இந்த ஊர் உலகம் ஏற்றுக்கிற மாதிரி ஒரு நல்ல தீர்ப்பு வழங்க வந்திருக்கும் நாட்டாமையா, உங்களுக்கு பெரிய வணக்கம். என்னோட சேர்ந்து நடந்ததா சொல்ல வந்திருக்கும் எங்கள் ஊர் 90s கிட்ஸ்களுக்கும், நடக்காததையெல்லாம் நடந்த மாதிரி பேசி இந்த 2K கிட்ஸ்களுக்காக பொய் சாட்சி சொல்ல வந்திருக்கும் பக்கத்து ஊர் பெருசுகளுக்கும் வணக்கம். நாட்டாமையா, இன்னைக்கு இந்த பஞ்சாயத்துக்கு வந்திருக்கிற பிராது என்ன? வாழ்க்கையை சிறப்பாக அனுபவித்து ரசிச்சு கொண்டாடியது 90s கிட்ஸா 2K கிட்ஸா? ஆமா, அதுதானே. பஞ்சாயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாங்க. அனுபவம்னா என்ன? அனுபவம்னா ரசிக்கிறதுனா என்ன? ரசிக்கிறதுனா கொண்டாடுறதுனா என்ன? கொண்டாடுறதுனா இது என்ன ஒரு வம்பு வழக்கா இருக்கு? நீங்களே சொல்லிருக்க கவிஞரை. அதாவதுங்க ஐயா, வாழ்க்கையை ரசிக்கணும்னா அதுக்கு நல்ல பல அனுபவங்கள் வேணும். அந்த அனுபவம் எல்லாம் எப்படி இருக்கணும் தெரியுமா? இந்த சம்பவம்னு ஒன்று நடக்கும்போது ஒன்று அந்த சம்பவத்தை நாம செஞ்சதாகவோ இல்லை அந்த சம்பவம் நம்மளை வச்சு செஞ்சதாகவோ இருக்கணும். கல்யாணம் பண்ணது வந்துருச்சு போல தெரியுது. அது தரமான சம்பவம்.
இதுல அந்த சம்பவங்கள்லாம் குறிப்பா அது நம்ம வாழ்க்கையிலே நடந்ததா இருக்கணும். இந்த நம்ம பக்கத்து ஊர் பெருசுங்க மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு வந்தெல்லாம் பேசக்கூடாது. இந்த சம்பவங்கள்ல சொல்றேன்ல, இந்த சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையில எத்தனை வருஷம் கழிச்சு நினைச்சு பார்த்தாலும் அன்னைக்கு கிடைச்ச அதே பாடமும் அன்னைக்கு கிடைச்ச அதே சந்தோஷமும் இப்பவும் புதுசா கிடைக்கணும். அதுதாங்க அனுபவம். ஆமா நாட்டாமையா, அந்த மாதிரி அனுபவங்கள் ஏதாவது இந்த பக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்படி ஒன்றும் தெரியலையே இது வரைக்கும். வாய்ப்பே இல்லை, அனுபவமே இல்லையா. இதுல எங்க இருந்து வாழ்க்கையை ரசிக்கிறது, எங்க இருந்து கொண்டாடுறது? நாட்டாமையா, இதை நான் இன்னும் கொஞ்சம் கூட எளிமையா சொல்றேன். இந்த 90s கிட்ஸ் கொண்டாட்டங்கள்லாம் எப்படி தெரியுமா? அப்ப வந்த படங்கள்ல இருக்கிற கவுண்டமணி செந்தில், வடிவேல் எல்லாம் நடிச்ச ட்ராக் காமெடி மாதிரி சிரிக்க சிந்திக்கன்னு நீங்க இன்னைக்கு பார்த்தாலும் புதுசா இருக்கும். வயிறு குலுங்க சிரிக்கலாம், மனசுக்கு நிறைவா இருக்கும். அந்த கவுண்டமணி செந்தில் ஒளிநாடாவை போட்டு போட்டு கேட்கலாம் இல்லையா பின்ன? ஆனா இந்த 2K கிட்ஸ் கொண்டாட்டங்கள்லாம் எப்படி தெரியுமா? இப்ப வர்ற படங்கள்ல இருக்கிற டயலாக் காமெடி மாதிரி அவங்களே பேசி அவங்களே சிரிப்பாங்க. அதுவும் ஒரு தடவை தான், ரெண்டாவது தடவை வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்லதான். அனுபவமே ஆசான்னு ஊர்வலம் சுத்தி வளர்ந்த நாங்க எங்க, டெக்னாலஜியே தெய்வம்னு வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிற இவங்க எங்க. இதுல நம்ம அண்ணன், அவர் அண்ணன் சொல்லக்கூடாது, அண்ணன் டியூடு டியூடு அப்படிதான் சொல்லணும். வந்து பேசினாரு, என்னென்னமோ பேசினாரு. உருட்டுனா உருட்டு, உலகமா உருட்டு, கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. சரி, அதெல்லாம் போகட்டும் கூட விட்டுறலாம். ஆனா அவர் வந்த உடனே ஒண்ணு சொன்னாரு, கவனிச்சிங்களா? பெட்ரோல் போட்டாராம், 2 ரியால் டிப்ஸ் கொடுத்தாராம், பக்கத்துல இருந்த ஒரு 90s கிட்ஸ் கொடுக்காதன்னு தடுத்தாராம். அதாவது நாட்டாமையா, பஞ்சாயத்துக்கு வந்துட்டோம். எதா இருந்தாலும் நடந்ததை முழுசா சொல்லணுமா இல்லையா? முழுசா சொல்லணும். ஆமா, பெட்ரோல் போட்டது உண்மை, அவர் டிப்ஸ் கொடுத்தது உண்மை, பக்கத்துல இருந்து கொடுக்க வேண்டாம்னு சொன்ன 90s கிட்ட வேற யாருமே இல்லை, நான் தான். நீங்க ஆமா, வர்ற வழியில பெட்ரோல் போட்டு வர்ற வழியில ஒரு டீ குடிச்சிட்டு போவோம்னு சொல்லி டீ கடைக்கு போனோம். டீயும் குடிச்சோம். டீ குடிச்சிட்டு காசு கொடுப்போம். உங்க பாக்கெட்டை பாக்குறேன், என் பாக்கெட்ல 2 ரியால காணும். உங்க பாக்கெட்ல தான் எடுத்து கொடுத்துருக்காரா? ஆமா. அப்பதான் எனக்கு ஒண்ணு புரிஞ்சிச்சு, எப்போவெல்லாம் இந்த 2K கிட்ஸ் டிப்ஸ் கொடுக்குறாங்களோ அப்போவெல்லாம் எங்கேயோ ஒரு 90s கிட்ஸோட பாக்கெட்டு பதம் பார்க்கப்படுது. அப்பா அம்மாவோட பர்ஸ் பழுத்து போறதுக்கு இவங்க தான். ஆமா, ஆனா அவரு இதுக்கெல்லாம் அசரவே இல்லை. அந்த டிப்ஸ் கொடுத்தத போட்டோ எடுத்து Facebookல போட்டு எத்தனை லைக்ஸ் வருது, கமெண்ட்ஸ் வருதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்ப கூட பாருங்க, அதான் பார்த்துட்டு இருக்காரு. இப்படி இருக்கு. இதுல இந்த எங்க அணி பேச்சாளர் அக்கா வந்து இந்த 90s கிட்ஸ் விளையாட்டுகளை பத்தி பேசும்போது நம்ம அண்ணன் டியூட் அப்படியே மெதுவா அந்த பக்கம் வர்ற முயற்சி பண்ணாங்க. அப்புறம் அந்த பக்கம் என்ன நடந்துச்சோ ஏது நடந்துச்சோ தெரியாது. இந்த வந்து என்னென்னமோ பேசிட்டு மன்னன் படத்துல வர்ற கவுண்டமணி மாதிரி எங்களுக்கு லட்சியம் தான் முக்கியம், என்ன விட மாட்டேங்கிறாங்க ஐயா போய் உட்கார்ந்துட்டாரு. உங்க அணி தலைவர் ஓரக்கண்ணில் ஒரு முறைச்சாங்க. ஆமா, இந்த விளையாட்டுன்னு சொல்லும்போது நடுவர் நாட்டாமை அவர்களே, 90s கிட்ஸ் நாங்கெல்லாம் விளையாட்டுலயே வாழ்க்கையை கத்துக்கிட்டோம். அவ்வளோ விளையாட்டுகள் இருந்துச்சு, அத்தனை பாடம் இருந்துச்சு. அதுல நாங்க இந்த விளையாட்டு எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த சகோதரத்துவமும் அன்பும் நட்பும் இருக்குல்ல, அது ரொம்ப அலாதியானது. சின்ன வயசுல நாங்க கிரிக்கெட் விளையாடும் போது எங்க டீம்ல ஒருத்தன் இருந்தான். அவன்கிட்ட தான் அந்த பேட்டு ஸ்டெம்பு எல்லாமே வச்சிருப்பான். நாங்கெல்லாம் அந்த தென்னமட்டையில செஞ்ச பேட்டு தான் வச்சிருப்போம். அதனாலேயே அவனை டெய்லி விளையாட கூப்பிடுவோம். அவனும் எல்லாத்தையும் எடுத்துட்டு வருவான். ஆனா ஒரு கண்டிஷன், அவனுக்கு 2 டீம்லையும் பேட்டிங் கொடுக்கணும், 2 டீம்லையும் பவுலிங் கொடுக்கணும். அவுட் ஆனாலும் ஒத்துக்க மாட்டான். அப்ப உங்க ஊர்ல ஒருத்தன் இருந்திருக்கான். இந்த கண்டிஷன்ல ஏதாவது ஒண்ணு தவறுனாலும் பேட்டு ஸ்டெம்ப் எல்லாம் பிடிக்கிட்டு ஆட்டத்தை கழிச்சு விட்டு வீட்டுக்கு போயிடும். அப்படியெல்லாம் ரணகலமா விளையாண்டோம். ஆனா இன்னைக்கு கிரிக்கெட் விளையாடுறத மறந்து பல வருஷமாச்சு. நானும் விளையாடுறதில்ல, அவனும் விளையாடுறதில்ல. ஆனாலும் இத்தனை வருஷம் கழிச்சு இந்த அரங்கம் வரைக்கும் நானும் அவனும் வந்து சேர்ந்துருக்கிறோம்னா, வந்திருக்காரா இங்க? அப்போ வந்திருக்கான். பார்த்துங்க, கோவக்காரன் பஞ்சாயத்தை கழிச்சு விட்டு போயிடுவான். ஆமா, இன்னைக்கு 2 பேரும் இங்க வரைக்கும் வந்து சேர்ந்துருக்கோம்னா அந்த விளையாட்டு அன்னைக்கு எங்களுக்குள்ள உருவாக்கிய அன்பும் நட்பும் சகோதரத்துவம் தான் காரணம். ஆழமான நட்பு அது.
ஆமா. ஆனா இந்த 2K கிட்ஸ் பாருங்க, பப்ஜி விளையாண்டுக்கிட்டு ஆன்லைன் கேம்ஸ் விளையாண்டுக்கிட்டு வாழ்க்கையை கொண்டாடுறோம்னு பேச வந்திருக்கிறாங்க. விளையாட்டு இருக்கட்டும், அப்படியே இந்த சினிமா பக்கம் வருவோம். நாட்டாம் ஐயா, இந்த 90களில் வந்ததுல ஏதாவது ஒரு நல்ல பாட்டா பாடுங்களேன். அது நிறைய இருக்கு. ஒரு பாட்டு பாடணும்னா, இந்திர லோகத்து சுந்தரி ராத்திரி கனவினில் வந்தாளோ, மோகினி போல் வந்து காளையன் உயிரினை பருகியும் சென்றாளோ. ஆஹா, எவ்வளோ அருமையா பாடுறீங்க. சரி, இவ்வளோ அருமையா பாடுறதுனால இந்த 2K கிட்ஸுக்கு ஒன்று எடுத்து விடுங்க. இவங்களுக்கு நிறைய இருக்குல்ல. ஏன் உச்சி மண்டையில டர்ருங்குது, ஒன்னே நான் பார்க்கையில கிர்ருங்குது. இதுக்கு அடுத்த வரி வேற ஒன்று இருக்கு. டர்ருங்குது கிர்ருங்குது. ஆமா, இப்ப 2 பாட்டு பாடுனீங்க. நம்ம எட்டுப்பட்டி சனத்தையும் கவனிச்சிங்களா? முத பாட்டு பாடுறப்ப எவ்வளோ அழகா ரசிச்சாங்க. 2வது பாட்டு பாடுறப்ப கெக்கேன்னு சிரிக்கிறாங்க. இவ்வளோ தாங்க நாட்டாம் ஐயா. 90s கிட்ஸ் கொண்டாட்டமெல்லாம் ரசனையானது, 2K கிட்ஸ் கொண்டாட்டமெல்லாம் கேலி கூத்தானது. அடா, ஒரு 2 மணி நேரம் சினிமாவை ரசிக்க தெரியுதா? அந்த 2 மணி நேரம் சினிமாவுக்கு 2 மாசம் ஆராய்ச்சி கட்டுரை எழுதுவாங்க. லாஜிக் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை. ஏயா, சினிமாவுக்கு எதுக்கியா லாஜிக்கு? ஒரு 2 மணி நேரம் சினிமாவே ரசிக்கிறது தெரியாதவங்க வாழ்க்கையை எங்க இருந்து ரசிக்க போறாங்க? சமூக வலைதளத்திற்காக சண்டை தானே போடுறாங்க மாறி மாறி. ஆமா, அத வந்து பக்கமே போக முடியல. இது பரவாயில்ல, எப்போ பார்த்தாலும் நாங்க டெக்னாலஜியில வளர்ந்துருக்கிறோம், ஆன்லைன்ல தான் ஷாப்பிங் பண்றோம், இன்டர்நெட் யுகம் உருட்டு. ஆனா இது எல்லாத்தையும் விட அதுல ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்கு. நாங்கெல்லாம் ஜொமேட்டோவில் தான் டொமேட்டோவே ஆர்டர் பண்ணுவோம். இதெல்லாம் அதாவது ஒத்துக்கிறோம், வளர்ச்சி தான், டெக்னாலஜி யுகம் தான், வளர்ந்துருக்கிறீங்க, ஒத்துக்கிறோம். ஆனா இதுக்கெல்லாம் விதை யார் போட்டது? விதை நீங்க போட்டது இல்ல. ஆமா, அன்னைக்கு இருந்த மாடர்ன் லைஃப்பும் கெடாம இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் லைஃப்பையும் விடாம இந்த தலைமுறைக்கு அடித்தளமா இருந்து இத்தனை பெரிய வளர்ச்சிக்கு காரணமா இருந்த விதை போட்டதே 90s கிட்ஸ் நாங்க தானே. ஆமையா, ஆமையா, அருமை ஐயா. தென்னங்குறும்பையில தேர் செஞ்சு இழுக்கிறதும், கட்டான பிடிச்சி வச்சு கட்டா குஸ்தி போடுறதும், பட்டாம்பூச்சி கூட்டத்தோட பந்தயம் கட்டி பறக்கிறதும், நொங்கு வண்டி எடுத்துக்கிட்டு ஊரெங்கும் சுத்துறதும், பிடிச்சி வச்ச பொண்ணை பறக்க விட்டு பார்க்கறதும், புத்தகத்தில் மயிலிறக பொத்தி பொத்தி வளர்க்குறதும், கொக்கு வந்து பூ போட்டா மனசு பூ பூத்து நிற்கிறதும், வெட்டுக்கிளி எடுத்து வந்து மழை வருமா கேட்கறதும், மழை வந்தா மறுநொடியே கப்பல் விட்டு ரசிக்கிறதும், கப்பல் கவுந்தாலும் கலங்காம திரும்பி வந்து, எப்படி கப்பல் கவுந்தாலும் கலங்காம திரும்பி வந்து அடுத்த கப்பல் இறக்குறதுன்னு அன்னைக்கு செஞ்ச குறும்பெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறது, இனிக்கிறது 90s கிட்ஸ் வாழ்க்கையில தானே நடக்காமையா? இந்த பட்டியல் இன்னும் ரொம்ப பெருசா இருக்கு. அதெல்லாம் 90s கிட்ஸ்களுக்கு மட்டுமே கடவுள் கொடுத்த எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர். ஆத்தோர ஆலமரத்து விழுது பிடிச்சி மேலே ஏறி ஆத்துக்குள்ள டைவடிச்சு நாங்க ஆட்டம் போட்ட மகிழ்ச்சி எல்லாம் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிற இந்த விட்டில் பூச்சிகளுக்கு விடிய விடிய சொன்னாலும் விளங்க போறதில்ல. ஆகவே 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 நாட்டாமையா, வாழ்க்கையை சிறப்பா அனுபவிச்சு ரசிச்சு கொண்டாடியது 90s கிட்ஸ் தான் சொல்லி இந்த எட்டுப்பட்டு சனமா ஏகோ விதமா ஏத்துக்கிற மாதிரி ஒரு நல்ல தீர்ப்பை தர மாதிரி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நொங்கு வண்டி, நொங்குல 2 நொங்கு எடுத்து நடுவில் ஒரு பனங்காயில் 2 பனங்காய் எடுத்து நடுவில் ஒரு குச்சை சொருகி அதில் ஒரு வண்டி செஞ்சு ஓட்டுறது என்ன ஒரு சுகம். அது மட்டுமா, பாட்டு கவிஞர் இல்லையா, பாட்டு சரியில்லைன்னு கோவப்பட்டிருக்காரு. இவங்க செய்யறதும் அப்படித்தானே இருக்கு. அன்னைக்கெல்லாம் ஒரு பாட்டு கேட்டேன், கம் ஆன் பேபி லெட்ஸ் கோ ஆன் தி புல்லட், நாங்க அதுல பாடிக்கு 1 duet அப்படின்னு ஒரு பாட்டு. இன்னொரு பாட்டு, கோலி சோடாவே ஏ கறி குழம்பே அப்படின்னு அந்த புள்ள பாடுது. இவன் பதிலுக்கு ஏ சிலுக்கு சட்டை நீ வெயிட்டு கட்ட உன் குட்டி பப்பி நானு அப்படின்னு இவன் பாடுறான். ஒரு கோவம் வரத்தானே செய்யும் கவிஞருக்கு. சரி, அடுத்தாக்குல இந்த பக்கம் யாருமா, நிர்மலாவா? ஏமா, அந்த தலையாரி ஒன்றும் சொன்னா கேட்க மாட்டேங்கான், அவனுக்கு சரியா பேச தெரியல, அவனுக்கு கொஞ்சம் பேச சொல்லி கொடுங்கம்மா. சொல்லிவிடுவோம். என்ன எல்லாரும் சுகமா இருக்கீங்களா?
என்ன சத்தத்தையே காணும் மக்களே. சுகமா இருக்கீங்களா இல்லையா? அது இல்ல, என் ஊசி வெடி, பாசு வெடி, விருதுநகர் யானை வெடி, கேட்டுக்கோடிய ருக்கு, என் மக்களை கொண்டு எங்க வந்து எகத்தாலும் பேசிக்கிட்டு இருக்கீங்க சின்ன பாப்பாவும் பெரிய தம்பியும். என் பண்ணபுரம் சின்னபுரம் பரம கொடுத்த வரோம், அரச மரம் அசத மரம், எங்க ஆத்தா வச்ச ஆலமரத்தடியில நல்ல மவராசன் அழகா அம்சமா நடத்துற நாட்டாம பஞ்சாயத்துல பார்த்தப்ப சூதமா பேசணும். நான் மீசக்கார மருமவங்க கத்தார்ல இருந்து வந்திருக்கிற எட்டுப்பட்டி ஜனத்துக்கும் பெரிய வணக்கமுங்க. நாட்டாமையா, எங்க பிராதை என்னன்னா வாழ்க்கைய அனுபவிச்சு கொண்டாடி ரசிக்கிறது 2K கிட்ஸ் தானுங்க. இதுல என்ன பெரிய பஞ்சாயத்து வேண்டி கிடக்கு? ஏன் மக்களே நீங்களே சொல்லுங்க. எல்லாருக்கும் 2K கிட்ஸ் இருக்குது இல்ல? வீட்டுக்கு போனோம்ல. இந்த தம்பி வந்துச்சு, அழகா பேசிச்சு, அருமையா பேசிச்சு, பேசினதெல்லாம் உண்மைன்ற மாதிரியே இருந்துச்சு இல்லையா? இருந்துச்சா இல்லையா? அது கவிஞர் இல்லையா, கவிதைக்கு பொய் எழுதுவாங்க. அதே மாதிரி அதை இங்க வந்து பேசிட்டார் பொழுது. பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமான் அல்லவா? போற போக்குல உங்களை வேற 90s கிட்ஸ்னு சொல்லிட்டு போறாரு. நீங்களாம் வெளுத்ததெல்லாம் பாருங்க ஆமான்றீங்க நாட்டாமையா. அவன் என் வயசை மறந்து நானும் ஆமான்ட்டமா. இதுல தம்பி பேசும்போது அப்படியே எனக்கு பயந்து வந்துடுச்சுங்க. விளையாடினாங்களாமா, சகோதரத்துவத்தை வளர்த்தாங்களாமா. ஏன் தம்பி, உங்களுக்கு சம்பவம் பண்றதுதான் சகோதரத்துவமா? ஆமா, சின்ன பிள்ளைத்தனமா இருக்குது. இதுல ஆளை வேற செக் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்காராம். மக்களே, சம்பவம் பண்ற ஆளை பாத்தீங்களா? ஹார்லிக்ஸா? நான் அப்படியே சாப்பிடுவேனே மம்மி. தம்பி யாரு நீங்க தானே? நான் கூட முதல்ல அப்படித்தான் நினைச்சேன். ஆமாங்க, ஹார்லிக்ஸும் பூஸ்ட் குடிச்சு விட்டு தெம்பா வந்து பேசிட்டு போறாப்ல. இந்த வேணி பாப்பா விளையாட்டு பட்டியலாம் வந்துச்சு. இப்பயும் சொப்பு சாமானது. இது 2K கிட்ஸ் இல்லாம வேற யார் இது? இந்த ரெண்டு பேரையும் இங்க உட்கார வச்சிருந்தா சரியா போயிருக்கும் சொல்லுங்க. பொறுப்புலாம் விளையாண்டுகிட்டே இருப்பாங்க உங்களுக்கு. ஆமாங்க நாட்டாமையா, இதுல கோல்டு பிஸ்கட்டாமா தக தகான்னு பண்றாங்களாமா. காட்டம்மணி ஏர்போர்ட் பக்கம் போயிடாத, கஸ்டம்ஸ்காரன் கப்பிட்டு போயிடுவாங்க கோல்டு பிஸ்கெட்டுன்னு. அது ஒழுங்குலைய நாட்டாமையா, சகவாசம் சரியில்லை, அதுதான் விஷயங்க. அந்த அணி தலைவரை சொல்றீங்களா? ஐயோ, அந்த பொல்லாப்பு நமக்கு எதுக்கு நாட்டாமையா? எங்க அண்ணனை வேற கட்டி கொடுத்துருக்குது. ஒரு முறையில அந்த அம்மா எனக்கு அண்ணி ஆகணும். இதுல தம்பி கவுண்டமணி அண்ணனை, செந்தில் அண்ணனை எல்லாரையும் பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டாப்ல. நான் கேட்கறேன், உள்ளூர்ல வச்சுக்கிட்டு அழகு பார்த்துக்கிட்டு இருந்த வடிவேலை ஒரே ஒரு ஹேஷ்டாக் போட்டு உலக பிரசித்தி படுத்தினது யாரு? நாங்க தானே. பிரே ஃபார் நேசமணியா? பிரே ஃபார் நேசமணி. மக்களே 2K கிட்ஸ்களா கை தட்டுங்க. அவரை உலகம் முழுவதும் பரப்பி விட்டீங்களே நீங்க. ஆமாங்க, நீங்களும் 2K கிட்ஸ் தானே. இதுல அது உண்மைதான். இப்போ ஒண்ணு சொன்னீங்க, அது உண்மை. அத மனசுல வச்சு தீர்ப்பு சொல்லணும் நீங்க. இதுல காமெடியா பார்த்து சிரிப்பா சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க இவங்க. நாங்க என்ன பண்ணோம்? வாழ்க்கையில இருக்கிற எல்லா சிச்சுவேஷனுக்கும், நல்லதுக்கு கெட்டதுக்கு, தும்பலுக்கு இரும்பலுக்கு, ஏன் சூதுக்கு வாதுக்கு கூட மீன்ஸ மாசா போட்டு உங்களையும் ரசிக்க வச்சோமா இல்லையா? அதுதானே 2K கிட்ஸ். எங்கேயோ இருந்து படம் போடுறான், நமக்கு சிரிப்பு வருது. உங்க வாட்ஸ்அப் திறந்து பாருங்க, பூரா மீன்ஸா தான் கிடக்கும். இதுல நாங்க சொல்ல வந்ததெல்லாம் ரொம்ப சிம்பிளுங்க. என்னன்னா, எங்க பிள்ளைங்க, அதாவது 2K கிட்ஸுங்க, அவங்க வாழ்க்கைய அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமைச்சுக்கிறாங்க. அப்படி அமைச்சிக்கும் போது தலை தோனி மாதிரி அவங்க அடிக்கிற எல்லா மாலும் சிக்ஸர் தானங்க. இவங்க இருக்காங்க பாருங்க, ரன் அவுட் ஆகி பவிலியனுக்கு போற பேட்ஸ்மேன் மாதிரியே உண்மையிலேயே நம்ம அவுட் தான் ஆயிட்டோம். இல்ல ஸ்டார்ட் அம்பையர் மிக்சர் சாப்பிட்டுக்கிட்டே நமக்கு அவுட் கொடுத்துட்டாரா அப்படின்னு பாதி வார்த்தை குழப்பத்தில்லைங்க. கொஞ்சம் வேகமா ஓடி இருக்கணுமோ அப்படின்னு முடிஞ்சவங்க ஓடுவாங்க. அந்த மீதி வாழ்க்கை பாருங்க, பயத்துல. பயம்னா எப்படி பயம்?
எல்லாம் பயமயம். அப்பா பயம், அப்பனின் பெல்ட்டும் பயம். ஸ்கூல் பயம், ஸ்கூலில் உள்ள டீச்சரை கண்டாலும் பயம். லவ் பயம், லவ் சொல்லவும் பயம். சைட் அடிக்கும் பெண்ணை கண்டாலும் பயம். ஆங்கிலம் பயம், ஆங்கிலம் பேச பயம். பேசியதை கேட்க பயம். கதைக்க பயம், கதைக்காமல் இருக்க பயம். புதிய ஊரும் பயம், உணவு பயம், போக பயம், சோக பயம், வேக பயம், லோக பயம். எனக்கு இவங்களை பார்த்தாலே பயமா வருது. ரசிக்க கூட பயங்க. இப்படி ஜூஃபோபியா, ஈமோஃபோபியா, ஒரிட்டோஃபோபியா, டொபோஃபோபியா, சைக்ளோஃபோபியா, மைக்ரோஃபோபியா, கிளாஸோஃபோபியா வரைக்கும் குத்தகைக்கு எடுத்து வச்சுக்கிட்டு காகித கப்பல் விடாம இவங்க வேற என்ன விடுவாங்க? பேசுறாப்புல கவிஞரு. ஆனா நம்ம பசங்க அப்படி இல்லைங்க, ரொம்ப தெளிவான பசங்க. பண்டிகைக்கு பண்டிகை மட்டுமே பார்த்துருந்த கறி குழம்பையும் கோழி வரவலையும் விதவிதமா ரகரகமா நினைத்தே வந்தாயின்னு தலை பார்த்துல எப்படி டர்க்கி ஷவர்மா, ஜாப்பனீஸ் சூஷி என்ன, சைனீஸ் டிராகன் சிக்கன் என்ன, கேஎஃப்சி ஃபிங்கர் லிக்கிங் குட் என்னன்னு ரசிச்சு ருசிச்சு பட்டே கிளப்புறோம்ல. ஆமாவா இல்லையா? நீங்களும் கூட சேர்ந்து சாப்பிட்டுருக்கீங்க, கை கட்டுங்க. வெறும் இட்லி தோசை சாப்பிட்டா இவங்க வளர்ந்தவங்கம்மா, என்ன தெரிய போகுது? நாட்டமையா இட்லி தோசையாவது பரவாயில்ல, இவங்க தேங்காய் சில்லிக்கும் மாங்காய் சில்லிக்கும் தான் அஞ்சு கட்டவங்க. பூரி கேட்டாலே அடி விடுவாங்க. இதுல டெக்னாலஜி டெக்னாலஜின்னு ரொம்ப குமரிட்டு போனாங்க. யாரு? நம்ம பாப்பாவும் தம்பியும். ஹார்லிக்ஸ் தம்பி, ஹார்லிக்ஸ் தம்பி, ஹார்லிக்ஸ் தம்பி கரெக்டுங்க. நான் கேக்குறேன், ரெண்டு பேரும் கார்ல தானே வந்தீங்க, ஏன் கொரன் பெட்ரோல் போட்டு வச்சா கைக்குள்ள வர வேண்டியதானே? நான் இன்னொன்னும் கேட்டிருப்பேன், ஏரோப்ளேன்ல இருந்தாலும் சீமைக்கு வந்தீங்க, நீந்தே வந்திருக்க வேண்டியதானே அந்த காலத்து மாதிரி. ஆனா எங்க பயலுங்க இந்த முலாம் பூசண மாதிரி எல்லாம் பேச மாட்டாங்க. சொல்றதை தான் செய்வாங்க, செய்யறதை தான் சொல்லுவாங்க. நம்ம தலைவர் ரஜினிகாந்த் மாதிரி. எப்படி இதுக்கெல்லாம் நீங்க கை தட்டலாமுங்க. ப்ரீ வெட்டிங்க்கு பாரிஸ், மெஹந்திக்கு மகாபலிபுரம், சங்கீத்க்கு சிங்கப்பூர், வெட்டிங்க்கு வாஷிங்டன், அனுமனுக்கு ஸ்விஸ்ன்னு சும்மா வளைச்சி வளைச்சி டூரை அடிச்சு அடிச்சு போட்டோவா எடுத்து ஃப்ரேம்ல மாட்டி மாட்டி வாழ்க்கையில அனுபவத்தை அனுபவமா நாங்க ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படித்தான் இருக்கும். ஒரு மாசம் ஆச்சுன்னா எல்லாம் சரியா போயிடும். அதுக்கப்புறமா நாங்க போஸ்ட் வெட்டிங் பேபி ஷவர்னு கொண்டாடிக்கிட்டே இருப்போம் நாட்டாமையா. அது உங்க காலத்துல ஏனுங்கய்யா, நான் 8 பட்டி ஜனத்துக்கிட்டையும் ஒரே ஒரு கேள்வி கேட்கறேனுங்க. சரி, இவங்க தான் ரசனக்காரங்களாச்சு, இவங்க குழந்தை போட்டோவை எடுத்துக்கிட்டு வந்து உங்ககிட்ட யாருக்கிட்டையாவது காமிச்சு இதுதான் நான் அப்படின்னு நம்ப வைக்க முடியுமா இவங்களால? அம்மா, குப்புறப்படுத்த மேனிக்கு ஒரு படம் ஒன்று இருக்கும், கன்னத்துல ஒரு பொட்டு வேற வச்சிருக்கோம், அது சோத்துல தொங்க விட்டுருப்பாங்க. மழை தண்ணி அப்படியே அதில் பறிஞ்சு கண்ணை வரைக்கும் மறைச்சிருக்கோம். அதான் இவங்க படமா இல்ல அது வேற யார் படமான்னு தெரியாது. ஆமா, எங்க ஊர்ல கூட இதே கதை தானுங்க. எங்க வீட்டுக்காருக்கு போட்டோவே கிடையாதுங்க. குழந்தை வயசுல 6வது 7வது வரைக்கும் அவங்க அண்ணன் போட்டோ காமிச்சுதான் அவரு போட்டோ பல வீடுகள்லயும் அப்படித்தாம்மா. சரி, இதுதான் குழந்தை போட்டோ அப்படின்னா கல்யாணம் ஆயிடுச்சு இல்ல, அந்த கல்யாண போட்டோவையாவது இல்ல கேசட்டையாவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு ஒரு 10 பேரோட பார்க்க முடியுமா அவங்களால? ஏமா, அவனே அந்த சம்பவத்தை மறக்கணும், அதை ஏமா திரும்ப திரும்ப பாக்குறது? அப்படி இருக்குல்லங்க நாட்டம்மையா, அப்படி இருக்குது இல்ல. அப்புறம் என்ன மக்களையா பேச்சு வேண்டி கிடக்குன்னு கேக்குறேன் நானு. இதுல தம்பி வேற ஒரு குதூகலம், உங்களுக்கு வேற ஒரு பாட்டு பாடுறதுல குதூகலம். 2K கிட்ஸ் பாட்டாமா 90s கிட்ஸ் பாட்டாமா? நான் கேக்குறேன், கலையில என்னையா பாகுபாடு வேறுபாடு? கலையா பாருங்கயா, கலை நயத்தோடு பார்க்கணும். எப்படி காலையில ஏஆர்ஆர் பாட்டுக்கு ஸ்வாக் ஆகி, மத்தியானம் அனிருத் பாட்டுக்கு ராக் ஆகி, நைட்ல இசை ஞானி இந்த மழையிலேயே நனைஞ்சுக்கிட்டு அப்படி வாழ்க்கை வாழ்றவன் தாயா 2K கிட்ஸ். இரவின் மடியில் இவங்களுக்கு ஆரம்பக்கு மழை தான் பெய்யும். அது என்ன நாங்க நாட்டமையா, இவங்களுக்கு நினைச்ச குழந்தை பருவம் கிடைக்கலைங்க. கிடைச்ச குழந்தை பருவம் தான் கிடைச்சது. அந்த கிடைச்ச குழந்தை பருவம் கிடைச்சதால நினைச்ச படிப்பு படிக்க முடியலைங்க. நம்ம சேர்க்கிற மாதிரி கிடைச்ச படிப்பு தான் படிச்சாங்க. அந்த கிடைச்ச படிப்பு படிச்சதுனால நினைச்ச வேலை கிடைக்கலைங்க. கிடைச்ச வேலை தான் கிடைச்சது.
கிடைச்சது. அந்த கிடைச்ச வேலை கிடைச்சதுனால நினைச்சு கொண்டாடி புதுசு மட்டும் கிடைச்சிருக்கோங்களா? இப்படி வாழ்க்கைய உருட்டுறவங்க இங்க வந்து என்ன கம்பி கட்ட கதையெல்லாம் சொல்றாங்க பாருங்க. நினைச்சதும் கிடைக்கலையாமா, கிடைச்சதும் பிடிக்கலையாமா. இதுல எப்படி வாழ்க்கையா வாழ்றது, அனுபவிக்கிறது, ரசிக்கிறது? நீங்களே சொல்லுங்க நியாயத்தை. ஆனா எங்க பசங்களுக்கு நினைச்சது கிடைச்சது, கிடைச்சது பிடிச்சது, பிடிச்சத வாழ்க்கை அதன் போக்கிலேயே ரசிக்கிறோம். இறுதியா நான் இப்படி சொல்லி முடிச்சுக்கிறேனுங்க. நெத்தி பொட்டுல தெரிக்கிற மாதிரி 2K கிட்ஸ் தான் வாழ்க்கைய அனுபவிச்சு ரசிச்சு கொண்டாடுறாங்கன்னு வெரசா சொல்லிவிட்டு வீட்டுக்கு வாங்க. சென்னி அக்கா தலை பாத்துல நாட்டுக்கோழி குழம்பு ஆர்டர் பண்ணி வச்சுக்காமல என்ன நம்ம போட்டு சாப்பிடுறோம். என்ன மக்களே, நான் சொல்றது சரிதானே? நமக்கு பசிக்குது இல்லையா? சரிங்க, என் ஆர்டத்தை நான் இதோட முடிச்சுக்கிறேங்க. பெரிய வணக்கம்ங்க. இந்த நாட்டுக்கோழி குழம்பு கிடைக்கும் அப்படின்னா நீங்க சொல்றது சரிதான். அதாவது பலரோட உள்ளத்துல இருக்கிறத நீங்க வெளிப்படையா சொல்லிட்டீங்க. நினைச்சதும் கிடைக்கல, கிடைச்சதும் பிடிக்கல. அது என்னங்கிறது அவரவருக்கு தான் தெரியும். அப்புறம் பயம் 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 பயந்தே வாழ்ந்தாங்க ஐயா அந்த காலத்துல. எல்லாத்துக்கும் பயம். அப்பாவுக்கும் பயம், அம்மாவுக்கும் பயம், ஆசிரியருக்கும் பயம், சொந்த பந்தம் எல்லாருக்கும் பயம். ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில பயம் இருக்கலாம். பயமே வாழ்க்கையா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு குமரி தள்ளிட்டு போயிருக்காங்க. சரி, இப்ப இங்கிட்டாக்குல அணி தலைவர் ரெஜினா வாதாயி இவ உன்னோட பிராதம் என்னன்னு கேட்போம். பாவனா அரியாசனம் உனக்கேயானால் உனக்கு சரியாய் உண்டோ தமிழே, எத்திக்கும் தித்திக்கும் திகட்டாத தெள்ளமுதே தாயே தமிழே உனக்கு என் முதல் வணக்கம். அனுபவிச்சு ரசிச்சத அணுவளவும் பெசகாம சொல்ல வந்திருக்கிற எங்கூருக்காரங்களே, மருதாணி போடுறதுல இருந்து கோலம் போடுற வரைக்கும் அச்ச பயன்படுத்துற அசலூர்காரங்களே, ஐயா நாட்டாமை ஐயா, உங்களுக்கு நெசமும் தெரியும் பொய்யும் தெரியும். இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் தெரிஞ்சு நல்ல தீர்ப்பு கொடுக்க வந்திருக்கும் நாட்டாமை அவர்களே, இந்த எட்டுப்பட்டி பஞ்சாயத்தை பார்க்க வந்திருக்கிற கத்தார் வாழ் மகாஜனங்களே வணக்கமுங்க. ஏனுங்க, பிராது பஞ்சாயத்துல வச்சு போட்டாங்க. நானும் எங்க பக்கத்து நாயத்தை சொல்ல வந்திருக்கிற நாட்டாம கேட்டுக்கோங்க. சரிதான். அது 90s கிட்ஸ் ஒரு நூற்றாண்டின் இறுதி நாட்களை குழந்தைத்தன்மையோடு கடந்து அதன் இறுதி நாட்களை சுவாசித்தவர்கள். இரவும் பகலும் சங்கமிக்கும் அந்த அழகிய புலரும் காலை பொழுது எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. அந்த மாதிரி புதுமையும் பழமையும் மையல் கொண்ட அந்த நாட்களை சுவாசித்தவர்கள். ஒரு நூற்றாண்டு முடிஞ்சு இன்னொரு நூற்றாண்டு பிறக்கிறத பார்த்திருக்கீங்க நீங்க? பார்த்திருக்கோம். தொன்மை கலந்த அந்த நாட்களின் நிகழ்கால சாட்சியங்கள் தான் எங்க 90s கிட்ஸ். ஐயா, ஒன்னா ரெண்டா எத்தனை விஷயம் தெரியுமா? அப்படியே ஒவ்வொரு நொடியையும் ரசிச்சு ரசிச்சு வாழ்ந்தவங்க ஐயா நாங்க. என்ன பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? எத்தனை நிகழ்வுகள் தெரியுமா நினைவுகளாக? ஆமாங்க நாட்டாமையான, நம்ம 2 பேர் பள்ளிக்கூடம் போனோம் ஞாபகம் இருக்குதுங்களா? அது நான் இல்லைங்க கண்ணு என்ற ஐயன் பெரிய நாட்டாமையா இருக்கு. ஏனுங்கோ அண்ணா, அது உங்க ஐயன் பெரிய நாட்டாம கூட போனது எங்க அப்பத்தாளுங்கோ. இப்படி நம்ம பள்ளிக்கூடம் போகும்போது அங்க ஒரு ஆயா ஆரஞ்சு மிட்டாயி, சுத்திர மிட்டாயி இதெல்லாம் வச்சு வித்துக்கிட்டு இருக்கு. மாங்காய் கீத்து, நெல்லிக்காய், ஐஸ் இதெல்லாம். ஒரு நாளைக்கு நம்ம வாங்கலினா கூட, ஏன் ஜாமி வாங்காம போற, வாங்கன்னு வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுக்கு. அந்த அம்மாவுக்கு வாழ்வாதாரமே அதுதான். ஆனா அது நம்மளுக்கு கொடுக்குதுன்னா அந்த அம்மாவுக்கு நம்மளுக்கு எப்படி ஒரு உறவு, என்ன நட்பு, இதுக்கு ஏதாவது பேர் இருக்குதா? அது எவ்வளவு அழகான காலம் இல்லையா? அதே இருப்பாரு, சவு மிட்டாய்க்கார் இருப்பாரு. பாத்தீங்களா நீங்க சொல்றீங்க. அப்ப நாங்க 2 பேரும் சேர்ந்து பள்ளிக்கூடம் போயிருக்கோம். எங்க அப்பா சொன்னது கேட்டிருக்கேன் நான். இவரே குழம்பு போயிட்டாரு பாவம் இவங்க பேசுற பேச்சுல. அடுத்தது நம்ம வந்து
பார்த்தோம்னா மயிலிறக புத்தகத்துக்குள்ள வச்சு அது குட்டி போடுன்னு நினைச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு அரிசி வேற போடணுமே நீங்க. அப்பதானே குட்டி போடு. அதே மாதிரி பென்சில் சீவன துருவலை வந்து அரிசி தண்ணியில போட்டு அது வந்து ரப்பராக அப்படின்னு நினைச்சு வெள்ளந்தியா வாழ்ந்தவங்க. ஆனா இவங்கெல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா அறிவு கூர்மையாமா, புத்திசாலித்தனமாமா, டெக்னாலஜியாம் யார் இல்லைன்னு அவங்க. ஏங்க நீங்க இன்டெலிஜென்ஸோட தான் இருக்கிறீங்க. அதான் இன்டர்நெட்டை பிடிங்கி விடுங்கம்மா, எல்லாம் தெரிய போவோம். நடுவர் அவர்களே, அவங்க இன்னசென்ஸை தொலைச்சு போட்டு இன்டெலிஜென்ஸோட இருக்கிறாங்க. நடுவர் அவர்களே, இன்டெலிஜென்ஸை வந்து வாழ்த்தலாம், பாராட்டலாம், ஆனா இன்னசென்ஸை தாங்க கொண்டாட முடியும், ரசிக்க முடியும். இது போல வழங்காம உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க. நிறைய தெரிஞ்சவங்க பக்கத்துல யாராவது போவோமா நம்ம? எதுக்கு எடுத்தாலும் பஞ்சாயத்து கூட்டி நம்ம நண்பர்கள்னா எப்படிங்க இருக்கும் அந்த காலத்துல? ஒரு டீ கடையில் உட்கார்ந்து அடுத்த வீட்டு மாமா ஒண்ணுல இருந்து அரசியல் வரைக்கும் எவ்வளவு அழகா பேசிட்டு இருப்போமா இல்லையா? இந்த சுகமே தனி இல்ல. தனி. இந்த காலத்து குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு எம்பிக்கு எம்எல்ஏ வித்தியாசம் தெரியுதா? ஏன் யாராவது ஒரு பிள்ளை கேட்டு பாருங்க, தெரியாது. அரசியல் அனுபவமே இல்லைங்க. சரி அதான் போனா போகுதுன்னு Facebookல 10,000 ஃபாலோவர்ஸ் ஆமா. ஆத்மார்த்தமா அவசரத்துக்கு உதவி பண்றதுக்கு 10 பேர் இருக்க மாட்டாங்க. அப்படி அது மட்டும் இல்லைங்க, ஏதாவது ஒரு நல்லது கெட்டதுன்னா இவன் போய் கங்க்ராட்ஸ் RIP அப்படின்னு போடுவான். அது ஆழ்ந்த இரங்கல் கூட கிடையாது. RIP அதுலயும் ஒரு சோம்பேறித்தனமா. ஆமா, அதுக்கு இவன் ஏதாவது சொல்லணும், இவன் ஒண்ணும் சொல்லினா அடுத்து இவன் போடுற போஸ்டுக்கு அவன் லைக் கொடுக்க மாட்டான். RIPக்கே லைக் போடணும். இதுவா நட்பு? இந்த அம்மா என்னமோ சொன்னாங்க, பயம் 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 பயம். ஆமாங்க, அட அண்ணி, நாங்க பயத்தோட தான் வாழ்ந்தோம். பயத்தோட வாழ்ந்ததுனாலதான் இன்னைக்கு அறத்தோட இருக்கிறோம். யாரு உறவை பார்த்து பயந்தோம், ஊருக்காரங்களை பார்த்து பயந்தோம். அவங்க தான் சொல்லி போடுவாங்களோ, இவங்க தான் சொல்லி போடுவாங்களோ அப்படின்னு. இந்த வீட்டுக்குள்ள 4 ரூம்ல 4 மூலையிலேயே போனை வச்சுட்டு போனுக்கு பேன் பாக்குற இவங்களுக்கு எங்க உறவை பத்தி தெரிய போகுது? அந்த வீட்டுல 4 பேருக்கு சேர்த்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்காங்க. வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்ட அந்த அம்மா சாப்பிட வாங்கன்னு அதுலதான் கூப்பிடுது. ஆமா நாட்டாமையா, நவக்கிரங்களாட்டு ஒண்ணு திரும்பிக்கிற அப்படியே மூஞ்சி கொடுத்து வீட்டுக்குள்ளேயே பேசிக்கிறது இல்ல. இதுல வந்து நம்ம பயம் பயம்னு. ஆமா, பயத்தோட தானே நாங்க வாழ்ந்தோம். அடுத்தது இவங்க என்னமா சொன்னாங்க, சரி நம்ம காதல சொல்லுவோம். காதல் எப்படிங்க இருந்துச்சு அந்த காலத்துல? ஒரு பொண்ணு அழகா பாவாடி தாவணி போட்டு மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு போனா, அந்த பையன் அப்படியே வந்தா, அப்படியே திரும்பி ஒரு பார்வை, கண்ணும் கடிதமும் தான் அன்னைக்கு காதல் பேசுச்சு. இளையராஜா கஞ்சாட போல ஒரு பாஷை இல்ல அப்படின்னு பாடினாரு. எவ்வளவு பேர் ரசிக்கிறாங்க பாருங்க. ஆனா இன்னைக்கு சேர்ந்தா வாட்ஸ்அப் இல்லைனா பிரேக்கப். அது என்னமா பிரேக்கப்? அதுதான் நடுவர்களே அந்த விளங்காம போனதா? அதேதான், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு பாருங்க. தமிழ்ல சொன்னாதான் அது அர்த்தம் புரியும். இதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நட்புக்கும் காதலுக்கும், அதாவது ஃப்ரெண்டுக்கு மேலையாமா, லவ்வருக்கு கீழையாமா, பெஸ்டியாமா. இது என்னமா? இது என்ன உறவு முறை? இது 2 கட்டம். இந்த பக்கமும் இல்ல இந்த பக்கமும். அது என்னைக்கு விளங்கி இருக்கு? அதுதான் பாருங்க, விளங்காத உறவு வச்சுட்டு உங்க உறவு பேச வந்துட்டாங்க. அது 1000 பேர் இருக்காங்களாமே. நம்ம எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு எப்படி போவோம்? நல்லா சீவி எண்ணெய் வச்சு சிங்க் எடுத்து அழகா நம்ம அம்மா அனுப்பி விடுவாங்க. ஆனா இந்த காலத்து குழந்தைங்க சிக்குழுக வச்சுக்கிறாங்க. நல்லா இருக்கிற முடிய பியூட்டி பார்லர் போய் சிக்குழுக வச்சுக்கிறாங்க. இப்படித்தானே நான் பஞ்சாயத்துக்கு வரும்போது அந்த அசலுக்கு ரமணி பராதுக்கடுக்கு வந்திருக்கு இல்ல, அந்த என்ன கலர் பச்சை கலர் ஜாக்கெட் போட்டுக்கிற மணி, அந்த மணி என்ன பண்ணிச்சு, அவங்க வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணுங்க, ஏனுங்க வசந்தி எங்கேயும் பியூட்டி பார்லர் போயிருக்குங்க, எதுக்குங்க தலை என்னமோ பண்றது, ஏனுங்க ஏற்கனவே அந்த புள்ளதர சிக்குழுந்த மாதிரி தானே இருக்கு, அது இருக்கு மறுபடியும் போயிருக்குங்க. அது அவன் வீட்டுக்காரருக்கு சொல்லிவிட்டா அவரே எடுத்து விட்டுருப்பாரு சிக்க. என்ன மாதிரி வீட்டுக்கு பயந்தவரு இவங்க 2K கிட்ஸ். என்னைக்கு யார் சொன்னது? என்னைக்கு கேட்டாங்க? இதுல வேற அவங்களுக்கு பேச வர்றோம்னு வேற ஒரு இது 2K கிட்ஸ் பேச வர்றாங்களாமா. ஏனுங்க இதுல வேற அன்என்ஜூட் சொன்னாரு. அதாவது அவங்க வந்து பெரிய கர்ண மகாராஜா பரம்பரை புறா புத்தகத்தையும் காசு கொடுத்து வாங்கிட்டாங்களாமா. அட கர்ண மகாராஜா பரம்பரைக்காரங்களே, ஒரு நல்ல துணி போட்டா என்ன மேல இருந்து கீழே வரைக்கும் பூரா கிழிஞ்ச ஜீன்ஸ் போட்டுக்கிட்டு போறீங்க. அந்த காசையெல்லாம் எடுத்து அடுத்தவங்களுக்கு தானம் பண்ணிட்டு. நம்ம மச்சி விட்டு மணியக்காரன் மகன் கூட முட்டியில கிழிஞ்சதை போட்டு போனான்.
அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் சேர்ந்து அவனுக்கு புதுசாக ஒரு துணிமணி வாங்கி கொடுத்து அனுப்பி விட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, போன தடவை லீவ் ஊருக்கு போகும்போது என் பிள்ளைய எங்க அம்மா ஊருக்கு போலாங்கன்னு, அது ஒரு கிராமம். இந்த புள்ள கிழிஞ்சு ஜீன்ஸ் எடுத்து வச்சுட்டு அதைத்தான் போட்டுட்டு போகணுது. நான் சொன்னேன், அம்மா சாமி இப்படி வந்தீங்கன்னா ரெஜினா அவங்க வீட்டுல ஏதாவது குடும்ப கஷ்டமா இருக்குது, அந்த பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு கிழிஞ்சதுன்னு ஓட்டி கூட்டிட்டு வந்திருக்கு சாமி அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஊருக்காரங்க 4 பேர் தான் பேசிடுவாங்கன்னு சொல்லி கெஞ்சி கூப்பிட்டு நல்லதண்ணி போட்டு கூட்டிட்டு போனாங்க. இப்படி இருக்குது இவங்க நிலைமை. வெளிநாட்டுல போய் காசெல்லாம் தொலைச்சுட்டு வந்திருக்கீங்க நினைச்சிருப்பாங்க. பாருங்க, இப்படி எல்லாம் தான் இவங்க வாழ்றாங்களா இவங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இவரு என்னமோ சொன்னாரு, என்னது மண்டையில வந்து வரப்பு வைக்கிறாங்களாமா, வாய்க்கால் வெட்டுறாங்களாமா, ஏபிசி ஓடுறாங்க. அவங்க தலையெழுத்து அப்படித்தான் இருக்குது. அதைத்தானே வந்து அவங்களே ஒத்துக்கிட்டு தானே வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. இவங்கெல்லாம் மஞ்சுமேல் பாய்ஸ் இல்ல, மண்டமேல் பாய்ஸ். மண்டையில எழுதுறாங்கல்ல, அதான் மண்டமேல் பாய்ஸ். ஆமா, அதாவது நடுவர் நாட்டாமி ஐயா, இவங்களுக்கு ரேஷன் கார்டு இருக்குது, ஆதார் கார்டு இருக்குதோ இல்லையோ, எஃபில இன்ஸ்டாவில் அக்கௌண்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்க, எங்க அண்ணி சொல்ல பூரா ஃபோபியாவும் இவங்களுக்கு தான். அதைத்தான் வந்து சொல்லிட்டு போயிருக்கிறாங்க, சுதாரிச்சுக்கோங்க. பல்லு வளர்க்குறத படம் பிடிச்சி ஃபேஸ்புக்ல போடலன்னா இவங்களுக்கு கையெல்லாம் நடுங்கிடும் பாருங்க. அதான் பாருங்க நாட்டாமி ஐயா, அந்த 3 பேரை கொஞ்சம் திரும்பி பாருங்க. பாத்துட்டமா, காலாவதியான நேரத்துல கலாவதின்னு பேர் வச்ச மாதிரி வந்து உட்கார்ந்துருக்கு. சங்கோதர வயசுல சங்கீதான பேர் வச்ச மாதிரி. அதேதானுங்க, அதேதான். இவர் வேற இதுல பெருமை, நான் 90s கிட்ஸ் பார்த்த தலை பார்க்க தெரியலையா இவர் எந்த கிட்ஸ்ன்னு. இவங்க ஆர்டர் போட்டேன், சாப்பிட்டேன். ஆமா, 3 வேளை இவங்கெல்லாம் சமைக்கிறதுக்கே இன்ஸ்டால ரீல்ஸ் போடுறதுக்கு தானே. ஆர்டர் போட்டு சமைச்சு போட்டு ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியது. நாங்க மாங்காய் தின்னோம், என்ன எலுமிச்சம்பழம் தின்னோன்னு எங்களை திட்ட வேண்டியது. நல்லது எதுவும் பண்ணிடாதீங்க. இவங்க ஹாப்பினஸ் எல்லாம் எப்படி தெரியுங்களா? இன்ஸ்டன்ட் ஹாப்பினஸ்ங்க. ஒரு துணி எடுத்தா 3 மணி நேரம் தான் மாலுக்கு வெளியே வர வரைக்கும். அதே மாதிரி ஒரு டூர் போனோம்னு வச்சுக்கோங்களேன், அது அவ்வளவுதான், தட்ஸ் இட் அப்படின்றாங்க. 5 செல்ஃபி 10 செல்ஃபி எடுப்பாங்கம்மா. நல்ல வேலை ஞாபகப்படுத்துனீங்க நாட்டாமி ஐயா. இதுல ப்ரீ வெட்டிங் ஷூட் ஆமா. ஏமா, இலைமறை காய்மறையா இருந்த ஒரு விஷயத்த இன்னைக்கு யூடியூப்ல ஏத்தி போட்டு இதுல பெருமை. அந்த ரங்கத்துல இருக்க வேண்டியது அரங்கத்துல ஏத்துறது. இதுல வேற பெருமை வேற. இந்த அம்மா ஓட்டுறது எருமை, இதுல பெருமை வேறையா? 2K கிட்ஸ்களா, உங்களை நினைச்சா எனக்கு எப்படி தெரியுமா இருக்குது? அறிவியலும் தொழில்நுட்பமும் தெரிஞ்ச என்ன லாபம்? அன்பை தொலைச்சு போட்டு நிக்குதே இந்த மக்கா பாவம். ரசனைக்கும் ரசத்துக்கும் வித்தியாசம் தெரியல, கொண்டாட காலம் உண்டு அது கூட புரியல. எடுத்ததெல்லாம் கொண்டாட்டமா, யதார்த்த வாழ்க்கை திண்டாட்டமா. ஆண்ட்ராய்டு போனுக்குள்ள 1000 நண்பர்களா, அவசரத்துக்கு வந்து நிக்க ஆளுன்னு கிடையாதான். அத்தை சித்தி மாமான்னு அத்தனை உறவையும் தொலைச்சு போட்டு அன்புக்கு அலெக்சா கிட்டையும் சிரிச்சு சிரிச்சு சிரிகிட்டையும் பேசி அலைபேசி மாயையில சிக்கி தவிக்கும் மக்கா. தவியா தவிக்குது எங்க மனசு உங்க போலி வாழ்வை நினைச்சு. நெசமா சந்தோஷப்பட விஷயம் 100 கிடக்கு. அனுபவிச்ச நாங்க சொல்றோம், அழுக்காம சலுக்காம கேட்டுக்கோங்க. வெளியுலகம் தெரிஞ்சு வேக்கானமா பொழைச்சுக்கோங்க. என்ன நாட்டாம ஜோர், நான் பேசினது இப்போ பசங்க அஸ்தட்டிக்கா அப்படி என்னோக்காப்பா இருந்துச்சா? உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதா? ஏம்ல என்னையா வயதா இப்படி? நான் வயல அந்த அஸ்லூர்கார தலைவி இருக்கு இல்லையா, அது வந்து இப்படிதான் இப்போ கிரேஞ்சோட பேசும். கொஞ்சம் சுதாரிச்சுக்கோங்க. பயமா இருக்குதா? அப்படிதான் வந்து இவங்க இப்படித்தான் நல்லா இருக்கிறதையே நாக்கு குளற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆக 90s கிட்ஸ் 2K கிட்ஸ் வாழ்வை வாழலாம், ஆனால் ஒரு நாளும் 2K கிட்ஸ் 90s கிட்ஸ் வாழ்வை வாழ முடியாது. ஆகவே 90s கிட்ஸ் நாங்க தாங்க வாழ்க்கையை ரசிச்சு ரசிச்சு இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடிட்டு இருக்கிறோம். எப்படி யதார்த்தமா கொண்டாடிட்டு இருக்கிறோம்னு சொல்லி 8பட்டி ஊர்க்காரங்களை இப்பவே தீர்ப்பு கொடுத்துட்டீங்க நாட்டாமி ஐயா. நீங்களும் அதே மாதிரி ஒரு நல்ல தீர்ப்பு கொடுக்கணும்னு கேட்டுக்கிட்டு வணக்கம் சொல்லி போய் உட்காரணுங்க. வணக்கங்க. பயத்தோட வாழ்ந்ததுனாலதான் நாங்க அறத்தோட வாழ்ந்தோம் அப்படின்னு அருமையா சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது பிள்ளைங்க தாவணி போட்டு
ரெட்டை சடை போட்டு அதை மடிச்சு கட்டி அந்த 2 சடைக்கு நடுவில் அப்படி பிறை மாதிரி மல்லிகைப்பூ அப்படி தொங்க போட்டு அவ்வளவு அழகா போவாங்க அப்படின்னு நான் சொல்லலை, அவங்க சொல்றாங்க. நான் பார்த்ததில்ல. நம்ம எல்லாம் கீழே குனிஞ்ச தலை நிமிராம போற ஆளு. சரி, அடுத்தாப்புல இந்த அணி நிறைவு பேச்சாளராக வராரு திருமதி வசந்தி. ஏமா தாயே, இந்த ஐசிசில இலக்கிய அமர்வுன்னு ஒன்று தொடங்கி வைக்கலாம்லா? அதுல பிள்ளைகளுக்கு சங்க இலக்கியம்லாம் சொல்லி கொடுங்க அண்ணா. சொல்லி கொள்ளாத நாட்டாம. உள்ளூரில் இருந்து ஒத்து பேச வந்திருக்கும் ஒரம்பரைகளுக்கும், அசலூரில் இருந்து பங்கம் பண்ண வந்திருக்கும் பங்காளி வீட்டு ஜனங்களுக்கும், வாய்தா தராம நேர்மைடா நீதிடான்னு தீர்ப்பு வழங்கவிருக்கும் நாட்டாமைக்கும், பஞ்சாயத்தை பார்க்க வந்திருக்கும் 18 பட்டி ஜனங்களுக்கு வணக்கமுங்க, வணக்கம். நாட்டாமையா, அந்த பங்காளி வீட்டு ஜனத்துல இருந்து இப்போ ஒரு அக்கா வந்து பேசினாங்க. அப்படியே பூமராட்டி பேசின மாதிரியே இருந்துச்சு எங்க பசங்களுக்கு. அது ஒண்ணும் இல்லைங்கய்யா, இந்த அக்கா அவங்க பொண்ணை திட்டி போட்டாங்க. அவங்க பொண்ணு 2K கிட்ஸ்ல இரு வார அப்படின்ட்டு ஜூம்ல போய் உருவம் வரைஞ்சு லிப்ஸ்டிக் போட்டு கொஞ்சம் மேக்கப்லாம் பண்ணி இந்த அக்கா மீட்டிங் அட்டன் பண்ணதுக்கு படி மாத்தி விட்டுச்சு. படத்தை மாத்தி விட்டுருச்சா? ஆமாங்கய்யா, கோயம்புத்தூர் குஷ்பு மாதிரி இந்த அக்காவை சைனீஸ் பொம்மை மாதிரி மாத்தி விட்டுருச்சு அந்த பாப்பா. அந்த கடுப்புல வந்து இந்த அக்கா பொறுத்துட்டு போய்க்கிறாங்க பாத்துங்க. பிள்ளைகிட்ட சூதானமா இருந்துக்கோங்கம்மா. ஆமாங்கய்யா, அதை எங்கிட்ட வேற சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. நான் என்ன சொன்னேன், கூல்கா கூல் அப்படின்னு. கம்பங்கூழா கேப்பங்கூழா தங்கச்சி அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச கூழ் அதுதான். ஆமாங்கய்யா, ஆயா கூட நட்டு வச்சுட்டு இருந்தா அப்புறம் ஆயா வச்சு மாதிரி வரும். அதுவும் ப்ரீ வெட்டிங் ஷூட்டை பத்திலாம் சொன்னாங்க. இலைமுறை காய்முறையா இருக்கான். உங்களுக்கு ஏன் வைத்தறிச்சலு? பல்லு எடுக்கலாம் பக்கடா சாப்பிட்டு போறான். அவ்வளவுதான். முடியலன்னா ஒடுங்கம்மா. மகாஜனங்களே, ஒண்ணும் இல்ல பாத்துங்க. இன்னும் 3 வருஷத்துல இந்த அக்காக்கு 60ஆம் கல்யாணம் வருது. வாங்க நம்ம எல்லாரும் கோல்கத்தா போவோம். அங்க ஒரு ப்ரீ வெட்டிங் ஷூட்டை வைப்போம். அவங்க வீட்டுக்கார இந்த அக்காவை தூக்க சொல்லியே சரிங்களா? என்ன ஒரு தூப்பாரன்னா தெரியல. இந்த அக்கா வெயிட் வேற கொஞ்சம் அதிகம் பார்த்துருக்கேன். அதை யூடியூப்ல போடுறான். ஆமாங்கய்யா, போடுறோம். அதுல ஏகப்பட்ட லைக் வேற வரும் பார்த்துருக்கேன் இந்த அக்காவுக்கு. ஐயா, இவங்கெல்லாம் சாயங்காலம் 6 மணி ஆனா நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சன் டிவியின் தமிழ் மாலை அப்படின்னு 6 மணிக்கு தான் டிவியே பார்க்க ஆரம்பிச்சவங்க. நம்ம அப்படியா 2K கிட்ஸ், நம்ம அப்படியா 2K கிட்ஸ். நிமிஷத்துக்கு நிமிஷம் பாட்டு என்ன, படம் என்ன, காமெடி என்ன, டிக்டாக் என்ன கலக்கிறோம்ல நம்ம. இவங்கம்மா ஒளியும் ஒன்று ஓடுவான் வாரத்துக்கு ஒரு நாள். ஆமா, 1/2 மணி நேரம் 2.5 பாட்டு தான் போடுவான். அதை கும்பலா உட்காந்து பார்ப்பாங்க. அப்புறம் அடுத்த வாரத்துக்காக காத்திருப்பாங்க. பாவம் என்ன அது பழைய ஒடினா டிவியில டயனோரா டிவியில தான் பார்ப்பாங்க. பாத்தீங்களா? அதையும் 2 அடி தான் இருக்கும். அது அறிவை வளர்த்துக்கிற மாதிரி ஏதாவது பண்ணதா சொன்னாங்களா? ஒரு கிளாஸ்க்கு போனதா? ஒன்னும் சொன்ன மாதிரி தெரியல. எல்லாம் குச்சி ஐஸ், சவு மிட்டாய், நெல்லிக்காய். ஆமாங்க நாட்டாம. இதுல வேற பாத்தீங்கன்னா இப்படி ஊரை சுத்தி விளையாண்டுட்டே திரிஞ்சுட்டு கல்யாண வயசாகி நம்ம இந்த ஜாதகத்தை கொண்டு போய் தரகத்தை கொடுத்தோன்னு வச்சுங்க, அந்த ஜோசிக்காரு ஜலதோஷத்தை தவிர பூரா தோஷம் இருக்குங்கிறாரு அவங்க ஜாதகத்துல. இல்ல எப்படி இதுல கல்யாணம் பண்ணுது? 18 படி படிக்க ஜனங்க நீங்களே சொல்லுங்க. யாரா ஒருத்தர் 19 கிட்ஸ்க்கு பொண்ணு கொடுத்துருக்கீங்களா? சொல்லுங்க பாக்கலாம். அதுக்கு பரிகாரம் வேற பண்ணணுமா? இல்லைன்னா நடக்காதுன்றாரு அவரு. ஆமாங்க ஐயா. ஐயா, இவங்கெல்லாம் கேம் விளையாட சொன்னாங்க. நாங்களும் தான் கேம் விளையாடுறோம். பப்ஜி, அமாங்கஸ், ஃபோர்ட்நைட் விளையாடுறோமா இல்லையா பிள்ளைங்களா? எங்க போய்கிட்டு இருக்கு உலகம். அதுலயும் குரூப் கிரியேட் பண்ணி நாங்க சேர்ந்து வேற விளையாடுறோம்ல. அதுல ஐயா, நாங்கெல்லாம் ஆடாம ஜெயிச்ச பேட்ச். எங்க இதுல சில பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடத்துக்கே போகாம பாடத்தையும் படிக்காம பரீட்சையை எழுதாம பாஸ் ஆன பேட்ச் தான் கொரோனா பேட்ச். நீங்க நினைச்சு பாருங்க, இந்த 90s காலத்துல கொரோனா வந்திருந்தா
இவங்களால வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து இருக்க முடியுமா 1.5 வருஷம்? அவ்வளவுதான் ஜோலி முடிஞ்சு அதோட. அதுலயும் ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு ஃபோன் பண்ணிட்டான், ஒரு ஃப்ரெண்டுக்கே ஃபோன் பண்ணிட்டான்னு வச்சுங்க, அப்பா குறுகுறுன்னு பாப்பாரு, அம்மா வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு பாப்போம். அப்பத்தான் ஒண்ணு இருந்ததுன்னா அட போகத்தவனே போனை வச்சுட்டு வாடா அப்படிங்க. இந்த வீட்டுக்குள்ள 1.5 வருஷம் இவங்க சமாளிச்சிருக்க முடியுங்களா காலத்தை? இதுல வந்து பேச வந்துட்டாங்க. ஐயா நம்மெல்லாம் பள்ளிக்கூடம் படிக்கும் போது பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க டீச்சரு, நம்ம படிக்கும் போது தானே? ஆமாங்க ஐயா, நம்ம 2K கிட்ஸ்ல பிரதம மந்திரியை பத்தி ஒரு கட்டுரை எழுதுகன்னு சொல்லுவாங்க. நான் பிரதம மந்திரி ஆனால் நான் பிரைம் மினிஸ்டர் எழுதுவாங்க சொல்லுவாங்க. நம்மளாம் எழுதியிருக்கிறோம். போன வாரம் ஒரு பையனுங்க எழுத சொல்லியிருந்தாங்க, அந்த பையன் எழுதாம உட்காந்துருந்தான். டீச்சர் கேட்குறாங்க, ஏன் தம்பி நீ எழுதலையான்னு. அவன் சொல்றான், நான் தான் இப்போ பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டேன்ல, நான் எதுக்கு எழுதுவேன், என் பிஏ எழுதி வாங்குறான். இது இல்லையே அறிவு. பசங்க அப்படி அறிவா இருக்குது. அதை பார்த்து இவங்கெல்லாம் பொறாமைங்க ஐயா. அதாவது தனக்கு கிடைக்கலைனாலும் அடுத்த தலைமுறைக்கு கிடைக்கணும்னு நினைச்சவங்க நம்ம தாத்தா பாட்டி. யாருக்கு கிடைச்சா என்ன, கிடைக்கலனா என்ன, நம்ம வாழ்க்கையை பார்க்கலாம்னு நினைக்கிறவங்க 2K கிட்ஸ். தனக்கு போகத்தானே தானம். ஆமா, நான் தானும் வாழாம தனக்கு கிடைக்கலனாலும் தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கிடைக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் இந்த 90s கிட்ஸ். அப்படியே வயிற்றுச்சல் பட்டு ஒருத்தருக்கு கிடைக்க கூடாதுன்னு நினைச்சு வாழ்ந்துட்டாங்க ஐயா இவங்க. இவங்க பயந்த மாதிரியே இவங்க பிள்ளைகளும் பயப்படணும். ஆமாங்க ஐயா. அதுலயும் அந்த அக்கா பேசிச்சுங்க, கண்ணும் கண்ணும் பேசிச்சான், இதையும் காதல் மொழி பாடிச்சான். அவ அப்பா மட்டும் பார்த்திருந்தா பெறமும் பேச்சா பேசி இருக்கோம். அவன் என்ன வந்தான்னா கையை முடிச்சு போடுவான். காதல் பரன் மேல ஏறி ஒளிஞ்சே போயிருக்கும் பாத்துக்க. காலத்துக்கு காதலை பத்தி நினைச்சே பார்த்துக்க மாட்டாங்க பசங்க. இந்த கடுதாசிய காதல் கடுதாசி எழுதிட்டு பைக்குள்ளேயே வச்சிருப்பாங்க. கொடுக்கவா வேண்டாமா, கொடுத்தா கை உடஞ்சி ஓமோன்னு ஒரு பயம். தைரியம் இல்லைங்க அந்த காலம். ஏதாவது ஒரு 90s கிட்ஸ் லவ் பண்ண பிள்ளைகிட்ட போய் லவ் சொல்லி அதை சக்சஸ் பண்ணாங்கன்னு ஏதாவது சரித்திரம் இருக்குதுங்களா? இருக்காது. சொல்லவே தைரியம் இல்லைங்கய்யா. அவ செருப்பால் அடிப்பான்னு ஒரு பயம் வேற. ஆமா, காதலிக்கும் போது அடைப்பாயிட்டே மாதவன் மாதிரி இருந்திருப்பாங்க. ஃபெயிலியர் ஆனோடனே பாத்தீங்கன்னா சேர்த்து விற்கிற மாதிரி ஆகி போயிருவாங்க அவங்க எல்லாம். தாடி வேற வளர்ந்துக்கிட்டு. ஆமா, அக்செப்ட் பண்ற மென்டாலிட்டி அவங்களுக்கு கிடையாதுங்க ஐயா. நம்ம 2K பசங்க அப்படி இல்ல. பிடிச்சிருந்தா கல்யாணம், பிடிக்கலன்னா ஃப்ரெண்ட்ஷிப், வாங்க பழகலாம், பழகிட்டு போயிட்டே இருப்பாங்கல்ல. பிடிச்சா கட்டிக்குவான், இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸா இருப்பான், அவ்வளவுதான். ஐயா, ஒருத்தர் ஃபாலோ பண்ணாலே அப்பெல்லாம் பயப்படுவாங்க பிள்ளைங்க. இப்பெல்லாம் 5000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க தைரியமா சொல்லிட்டு போறாங்கல்ல. இதுல ஏத்தாப்புல இருக்கிற நம்ம மனோ தம்பி போன வாரம் ஊருக்கு போயிட்டு வந்தாருங்க. வந்துட்டு ரொம்ப சோகமா இருந்தாரு. ஏனுக்கு தம்பி என்னாச்சு அப்படின்னு கேட்டேன். அவரு, இல்லைங்கக்கா ஊருக்கு போய் நம்ம செட்டு பசங்களை எல்லாம் பார்த்தனுங்களா, ரொம்ப வருத்தமா போயிடுச்சுங்கக்கா அப்படின்னாரு. ஏங்க தம்பின்னு, அது ஒண்ணுமில்லைங்கக்கா, ஒருத்தன் குண்டா இருந்தானா ஏன்டா உனக்கு கொலஸ்ட்ரால் இருக்குதா ஓடு அப்படிங்கிறானுங்க. ஒல்லியா இருந்தா ஏன்டா உனக்கு சுகர் இருக்குதா நல்லா சாப்பிடு அப்படிங்கிறானுங்க. சரி நம்ம வாயை மூடிட்டு அமைதியா இருக்கலான்னு பார்த்தா உனக்கு என்னடா பிரச்சனை, பொண்டாட்டி கூட சண்டையான்னு கேட்கிறாங்கக்கா. நாமளால நிம்மதியாவே இருக்க முடியல இந்த பசங்களை வச்சுக்கிட்டேன்னு ஃபீல் பண்ணாரு. இப்ப பார்த்தா 90s கிட்ஸ் தான் பெஸ்ட்னு பேச வந்தாரு. பொண்டாட்டி கூட எவனாவது சண்டை போட முடியுமாமா? பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு இல்லைங்களா தம்பி? ஐயா, 90s கிட்ஸ் பாத்தீங்கன்னா இன்டர்வியூக்கு டிப் டாப்பா கிளம்பி போவாங்க. HR கேட்கிற கேள்விக்கு பதில் அருவி மாதிரி கொட்டும். அதை இங்கிலீஷ்ல சொல்லணும்னு நினைக்கும் போது பாத்தீங்கன்னா வார்த்தை முட்டும் அவங்களுக்கு வராது. சரிங்களா? ஆனா அதுலயும் ஒரு லவ் லெட்டர் எழுதினா கூட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் இது எழுதி கொடுறா அப்படின்னு கேட்பானுங்க. லீவ் லெட்டர் அதை விட மோசம். as I'm suffering fromல தான் ஸ்டார்ட்டே பண்ணுவாங்க எந்த இதுனாலும். ஆனா இப்பெல்லாம் அப்படி இல்லைங்கய்யா. சாட் ஜிபிடி வந்துருச்சு. என்ன லெட்டர் வேணும், எத்தனை காதலிக்கு லெட்டர் வேணும் உங்களுக்கு வந்துட்டே இருக்குல்ல. அதுல பாட்டு கடகடை வேற பையன் பேரு போட்டதை இவன் காதலிக்கு அனுப்பிட்டான். எங்களுக்கு இங்க பல டெக்னாலஜிகளை உருவாக்கவும் தெரியும், அதை யூஸ் பண்ணி ரீல்ஸ் போடவும் தெரியுங்கய்யா. அதாவதுங்கய்யா, நீங்களா பார்த்தீங்கன்னா செஸ்ல அன்னைக்கு யார் ஒரே ஒரு கிராண்ட் மாஸ்டர் இருந்தாரு, சொல்லுங்க பார்க்கலாம். அவர் பேரை தான் எல்லா நேர்காணலையும் பொது அறிவு கேள்வியா கேட்பாங்க. விஸ்வநாதன் ஆனந்த் ஒரு பேர். ஆனா இன்னைக்கு எத்தனை கிராண்ட் மாஸ்டர்ஸ் இருக்காங்க? பிரக்னாந்தா, வைஷாலி, முகேஷ், எத்தனை பேர் பசங்க எப்படி நாளைக்கு டெவலப் பண்றது? அது 15 வயசு 16
16 வயசுல. ஐயா, கடற்கரை மண்ணை புடிச்சு கோட்டை கட்டியது அந்த காலம். கம்ப்யூட்டர் மவுஸை புடிச்சு பெரிய வீட்டை கட்டி விளையாடுறது தான் இந்த காலம். ஊட்டி கொடைக்கானல் மட்டுமே பெருசுன்னு டூர் போனது அந்த காலம். பாரிஸ் ஸ்விஸ்ன்னு சட்டுன்னு பிறந்து சகஜமா போறது தான் இந்த காலம். குரங்கு பெடல் போட்டு ஓட்டுனதை பெருமையா நினைச்சதுதான் அந்த காலம். ஆனா லடாக் வரைக்கும் ஹார்லி டேவிட்சன் பைக்ல மிரட்டிட்டு போயிட்டு வர்றதாங்க இந்த காலம். மாதா பிதா குரு தெய்வம்னு வாழ்ந்தாங்க அந்த காலத்து பசங்க. அதுல குருவை தூக்கிட்டு கூகுள வச்சுட்டு பல விஷயம் கற்றுக்கிட்டாங்க இந்த காலத்து பசங்க. குடிக்காம படிக்காம ஜெயிக்காமலேயே போனது அந்த காலங்கய்யா. குடிச்சு படம் பிடிச்சி இன்ஸ்டால ரீல்ஸா போட்டு ஜெயிக்கிறதாங்க இந்த காலம். 7 கடல் 7 மலை தாண்டி படிச்சதா தான் அந்த காலத்துல சொல்லுவாங்க. ஆனா 7 மொபைல் 78 கெஜெட்ஸ் தாண்டி படிச்சு பாஸ் ஆகுறாங்களே எங்க பசங்க. அதுவே பெரிய விஷயம் இல்லைங்களா? ஜாதகத்துல கண்டனே வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்ததெல்லாம் அந்த காலம். கண்டம் விட்டு கண்டம் போய் சாதிக்கிறது அது நம்ம நாட்டா மையா மாதிரி வச்சுக்கங்க. சாதிக்கிறது தான் இந்த காலங்கய்யா. ஐயா, 90s கிட்ஸ் பார்த்தீங்கன்னா சிறகுடிக்கப்பட்ட பறவைகள். பறக்கவே முடியல. கனவுகள் இருந்துச்சு ஆனா பறக்க முடியல. 2K கிட்ஸ் அப்படி இல்லை. வல்லூர்கள், அவங்களுக்கு வானமே எல்லைன்னு பறந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. ஐயா, நாட்டாமை விஜயகுமார், சரத்குமார், சின்ன கவுண்டர் விஜயகாந்த் வரிசையில நல்ல தீர்ப்பை மட்டுமே வழங்க காத்திருக்கும் 2K கிட்ஸ் நாட்டாமைக்கும் 18 பட்டி ஜனங்களுக்கும் நன்றி கூறி அமர்கிறேன். வணக்கம். இந்த 2 அணியும் பேசுறத கேட்டு எனக்கே கொஞ்சம் தண்ணி தான் எடுத்துருச்சு. நல்ல வேலை செம்பு இங்க இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி யார் எதை பார்த்து வளர்றாங்களோ அதை பொறுத்து தான் அவங்களோட சிந்தையெல்லாம் இருக்கும். காதலை பற்றி 2 பக்கமும் பேசினாங்க. ஒரு காலத்தில் திரைப்படத்தில் காதலை எப்படி காமிப்பாங்க அப்படின்னா, அப்போல்லாம் பொழுதுபோக்கு அப்படின்னா ஒன்று வானொலி கேட்கணும், அப்படி இல்லைன்னா வார இதழ் வாசிக்கணும். இது 2 தான் பொழுதுபோக்காக இருக்கும். வார இதழ் எடுத்துக்கிட்டோம்னா குமுதம், கல்கண்டு, ஆனந்த விகடன், குங்குமம், இதயம், தாய்ன்னு ஒன்று உண்டு, கல்கண்டுன்னு ஒன்று வரும். இப்படி சொல்லிகிட்டே போனேன். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கத்து வீட்டில் வெளியே போனோம் அப்படின்னா பூட்டி சாவியை எழுத்து வீட்லையா எங்கேயாவது கொடுத்துட்டு போவாங்க, தெரிஞ்சவங்க வீட்டில் கொடுத்துட்டு போவாங்க. இப்போ காதலி வீட்டில் காதலனோட சாவி இருக்கும். காதலன் வந்து ஆசிரியர், பள்ளியிலேருந்து வருவார். வந்தவுடனே தம்பி சின்ன பையன் இருப்பான், ஒரு 6-7 வயசு, அவன்கிட்ட அனுப்பி அப்படியே போய் சாவியை கொடுத்துட்டு குங்குமம் வாங்கிட்டு வா அப்படிம்பார். பையன் போய் சாவியை கொடுத்துட்டு, சார் எங்கள் அக்கா ஒரு உதவி கேட்டுச்சு, இந்த வாரம் இதயம் தான் வாங்கியிருக்கான், குங்குமம் வாங்கலையா, உங்கள்கிட்ட குங்குமம் வாங்கிட்டு சொல்லிச்சு அப்படின்னு. உடனே அவன் பதிலுக்கு, உங்கள் அக்காவை முதல்ல இதயத்தை தர சொல்லு, அப்போ தான் நான் பதிலுக்கு குங்குமம் தருவேன். அப்போ அந்த காதலை கூட அந்த வார இதழ் பெயர்களை வச்சு அவ்வளோ மென்மையாக காமிச்சிருப்பாங்க. இப்போ திரைப்பட காதல் எப்படின்னா, இந்த பிள்ளை அவனை மிரட்டுது, திடீர்னு கனவு காட்சி அப்படின்னு வெளிநாட்டுக்கு போகிறாங்க, வெட்டி இழுக்கிறாங்க நடனம்ங்கிற பேரில். அதில் கூட 5-6 வெள்ளக்காரப்பிள்ளையும் சேர்ந்துக்குது, அதுவும் சேர்ந்து வெட்டி இழுக்குது. அது சிரிச்சுக்கிட்டே வேற ஆடுது. பாட்டு என்னமோ புரிஞ்ச மாதிரி, பாட்டு நமக்கே புரிய மாட்டேங்குது. தமிழ் பாட்டு எப்படி இருக்கு? இப்போ இந்த 90களின் பிள்ளைகள் இவங்க மேல இவ்வளவு குறை சொன்னாங்களே, இதுக்கெல்லாம் விதை போட்டது யாரு? கவிஞர் சொன்ன மாதிரி நல்ல விஷயத்துக்கு மட்டுமா விதை போட்டாங்க, கெட்ட விஷயத்துக்கும் இவங்க தானே விதை போட்டிருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் ஒரு விடலை பையன் கெட்டு போனா ரொம்ப சிரமம். ஒரு மது அருந்தணும் அப்படின்னா கூட ஊருக்கு வெளியே போகணும், ஒதுக்குப்புறமா சாராய கடைன்னு எழுதி போட்டிருக்கோம், இல்லை கள்ளு கடைன்னு எழுதி போட்டிருக்கோம். ஒரு இருட்டடைஞ்ச ஒரு கட்டடத்தில் தான் அது கிடைக்கும். அங்கே போகிறதுக்கே பயப்படுவாங்க. ஒருவேளை அங்கே யாராவது போயிட்டு வந்தால் கூட ரொம்ப அருவருப்பாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இன்னைக்கு ஒரு கெட்ட விஷயத்தை பூத்தணும்னா முதல்ல அதுக்கு அவங்க ஆங்கிலத்தில் பேர் வச்சிடறாங்க. சரியா? சாராய கடைன்னு இருந்தது, இன்னைக்கு பப், பார் அப்படின்னு ஆங்கிலத்தில் பேர் வைக்கிறாங்க. இது ரொம்ப கொடூரமானது. இது உடனடியாக நம்ம சமுதாயம் வந்து ஒரு நல்ல ஒரு தீர்வை எடுக்கணும் அப்படின்னு பார்க்குறேன். பிள்ளைகள் எல்லாம் தற்காப்பு கலைகள், நம்ம நாட்டுப்புற ஆட்டக்கலைகள் எல்லாம் கலை காப்பாளர்கள் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் சேர்த்து விடுங்க.
கெட்ட பழக்கம் அவங்கள அண்டவே அண்டாதுன்னு எழுதி தரலாம். சரி, இப்ப 90களின் பிள்ளைகள் இவங்களோட வாழ்வியலை பத்தி நிறைய சொன்னாங்க. அதுல விளையாட்டு அப்படின்னா இந்த மனதுக்கு உடலுக்கு நல்லது, அமைதி தருது, எல்லாம் அது போக பாடத்தையும் அங்கே படிச்சு வந்துடலாம். ஒரு எடுத்துக்காட்டா அந்த கிட்டி புல்லுன்னு ஒரு விளையாட்டு. அதுல நீங்க அந்த கிட்டியை 2 தடவை தட்டினா அந்த தூரத்தை வந்து 2 மடங்கா அளக்கணும். 2, 4, 6, 8ன்னு. அப்போ கூட விளையாடுற அண்ணன் வந்து 2, 4, 6, 8 அளப்பாரு. பையனும் சின்ன பையனும் அதை பார்த்து படிச்சு வந்துடுவான். அப்போ 2ஆம் வாய்ப்பாடு அங்கேயே படிச்சிடறான். அதே மாதிரி 3ஆம் வாய்ப்பாடு 3 தடவை தட்டினா 3 மடங்கா அளக்கணும். இப்படி பிள்ளைங்க வந்து வாய்ப்பாடை கூட அங்கேயே படிச்சுட்டு வந்துடுவாங்க. அப்புறம் இந்த கடுதாசி எழுதுற ஒரு வழக்கம். கடுதாசி ஆரம்பிக்கும் போதே அன்புள்ள அப்பா அம்மாவிற்கு, அன்புள்ள அக்காவிற்கு, அன்புள்ள அண்ணன் அன்னிக்கு அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே ஒரு அன்பான ஒரு உணர்ச்சி. அப்புறம் சொல்ல வந்த செய்தியெல்லாம் அப்படி சொல்லிட்டு உடனடியாக முடிச்சிட மாட்டாங்க. பக்கத்து வீட்டு அக்காவுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருந்தாங்களே, கல்யாணம் ஆயிடுச்சா, எய்த்த வீட்டில் பசுமாடு ஒன்று சென்னையாக இருந்தது, அது கண்ணு போட்டுச்சா, அது காலங்கண்ணா பசுங்கண்ணா அப்படின்னு அக்கம் பக்கத்தை ஒரு விசாரிப்பு. அப்புறம் நிறைவு எப்படி இருக்குன்னா, ஒருவேளை அடுத்த வாரம் அவங்க சந்திக்க போறாங்க அப்படின்னா மற்றவை நேரில், இல்லை சந்திக்க போறதில்லை அப்படின்னா இந்த கடிதம் கண்டவுடன் பதில் போடலாம், இல்லை அவசரமாக கிளம்பி வரணும் அப்படின்னா இதை தந்தி போல் பாவித்து உடனடியாக கிளம்பி வரவும் அப்படின்னு அந்த உணர்ச்சி வந்து கடுதாசிலே இருக்கும். அந்த உணர்ச்சியில தான் அந்த உறவோட நெருக்கமும் அதிகமாகும். அப்படி உறவை வளர்த்து வாழ்ந்தாங்க. அப்புறம் அந்த கூட்டு குடும்ப வாழ்க்கை, அதெல்லாம் இன்னைக்கு கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியுமா? ஒரு வீட்லயும் எல்லா உறவும் இருக்கும். பிள்ளைகளுக்கு பெரியப்பா இருப்பாரு, சித்தப்பா இருப்பாரு, பெரியத்தை சின்னத்தன் இருப்பாங்க. பெரியப்பாலையும் 3 வகை இருப்பாரு. ஒருத்தர் பெரிய பெரியப்பா, இன்னொருத்தர் சின்ன பெரியப்பா, இன்னொருத்தர் நடு பெரியப்பா அப்படின்னு 3 பெரியப்பா இருப்பாங்க. காசு வேணும்னா யார்கிட்ட வேணாலும் போய் வாங்கலாம். ஒரு 5 காசு 10 காசு சவு மிட்டாய் வாங்கணும், மிட்டாய் பம்பரம் வாங்கணும், கோழிக்காய் வாங்கணும் அப்படின்னா அப்பாட்ட கேட்க பயமா இருந்தா கூட நம்ம பெரியப்பாட்ட போய் வாங்கிக்கலாம். அப்புறம் அந்த புது துணி போட்டோம்னா சொந்தக்காரங்களை போய் கும்பிடுறது, அவங்கள போய் கும்பிட்டோம்னா அவங்க அதுக்கு ஒரு 4 நாள் 8 நாள் தருவாங்க. அப்படி ஒரு வழக்கம். அப்புறம் எல்லா உறவும் இருக்கும். பெரியப்பா மகன் அண்ணன் இருப்பாரு, பெரியப்பா மகன் அக்கா இருப்பாங்க, சித்தப்பா மகன் தம்பி இருப்பான், தங்கச்சி இருப்பாங்க, அத்தை மகன், எல்லா உறவும் பிள்ளைகளுக்கு இருக்கும். இப்படி ஒரு வாழ்க்கை, எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு உறவு. அதனாலதான் அது நட்புறவா இருந்தாலும் சரி, சொந்த பந்த உறவா இருந்தாலும் சரி, இவங்களுக்குள்ள ஒரு நெருக்கம், உணர்ச்சிகரமான ஒரு நெருக்கம் வந்து இவங்களுக்குள்ள இருக்கு. அதைத்தான் இவங்க வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த நினைவலை அதை வந்து சுமந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ இவங்களை வந்து குறை சொன்னாங்க பாருங்க, பயம் அப்படின்னு சொன்னாங்க. பயம்னா அதை நம்ம வேற ஒரு கோணத்துல பார்க்கணும். ஒரு பட்டம் பறக்குது அப்படின்னா அழகா 100 அடி 150 அடியில பறந்துகிட்டு இருக்கு. அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், காத்து ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த நூல் வந்து அவங்க கையில இருக்கிறது தான் அந்த பட்டம் அழகா பறக்கிறதுக்கு ஒரு காரணம். அதை விட்டோம், மேல இன்னும் கொஞ்சம் உயரமா பறக்கட்டும்னு விட்டோம் அப்படின்னா அது அடுத்த 5 நிமிஷத்துல கீழே வந்துடும். அப்புறம் இந்த பூமர் தலைமுறை அப்படின்னு சொல்றாங்க, அது கொஞ்சம் ஆபத்தான ஒரு சொல்லா நம்ம பார்க்க வேண்டியது, ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒண்ணு. ஏன்னா இதோட பொருள் என்னன்னு நம்ம ஆழமா பார்த்தோம் அப்படின்னா, இந்த 2ஆம் உலக போருக்கு பிறகு, அதாவது 1946க்கு பிறகு ஒரு 20 ஆண்டு காலத்துல ஒரு பிள்ளை பிறப்பு வந்து அமெரிக்காவையும் இங்கிலாந்து நாட்டிலையும் அதிரடியா கூடிருச்சான். அப்போ பேபி பூம் அப்படின்னு ஆயிடுச்சான். அதனால ஆங்கிலத்துல பேபி பூம்னு சொல்றாங்க. அதனால பூமர் தலைமுறை அப்படின்னு அவங்கள சொல்றாங்க. அது ஏன் அவங்கள பாகுபடுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு தேவையான சேவைகளை வழங்குறதுக்காக ஒரு கணக்கு பண்ணி வச்சிருக்காங்க. அந்த தலைமுறை வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு 70-75 வயசு இருக்கக்கூடியவங்க. அப்போ அவங்க இந்த எண்ணியல் வாழ்க்கை முறைக்குள்ள அவங்க வரலை, அதை வர விரும்பலை. அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு அந்த சேவை எல்லாம் கைப்பட எழுதுகிற சேவையே வேணுங்கிறதுக்காக அப்படி பாகுபடுத்தி வச்சிருக்காங்க. இப்போ இந்த கணக்குப்படி பார்த்தா ஐயா அப்துல் கலாம் கூட அந்த தலைமுறையை சேர்ந்தவர் தான். அப்போ அவரோட அறிவையும் அவரோட அனுபவத்தையும் நம்ம வந்து புறந்தள்ளி விடுறதா? அப்படி செய்ய முடியாது பிள்ளைகளுக்கு. அதனால பூமருங்கிற சொல்ல பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் நம்ம. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது கொண்டாட்டமா, நாங்க எப்படி கொண்டாடுறோம் அப்படின்னு இவங்க ஒரு பட்டியல் போட்டாங்க பாருங்க.
ஒரு செய்தி கடுதாசி என்ன கடுதாசி, ஒரு செய்தியை கடத்துறதுக்கு 10 நாள் காத்திருக்கிறதா? ஒரே நொடியில் உலகத்தில் எந்த கண்டத்துக்கு போனாலும் நாங்கள் செய்தி அனுப்பிடுவோம், யாரை வேணாலும் தொடர்பு கொண்டுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. விளையாட்டு என்ன விளையாட்டு? வெயிலில் போய் விளையாண்டா தான் விளையாட்டா? வீட்டுக்குள்ளேயே உட்காந்து எத்தனை பேரனாலும் தொடர்பு கொண்டு நாங்கள் இணைய வழியில் விளையாட்டு விளையாண்டுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டுமா, கூகுள் பாடம் ஆசிரியர் சொன்னது லேசாக புரியல, சந்தேகம் இருக்குது, நேராக வீட்டுக்கு வராங்க, உடனே கூகுளை தட்டுறாங்க, யூடியூப்பை பார்க்குறாங்க, அவங்களுக்கு தேவையான தகவல்லாம் வாங்கிடுறாங்க. ஒரு சுற்றுலா போனோம் அப்படின்னா அரை மணி நேரத்தில் நம்ம எங்கே போக போகிறோம், அங்கே என்ன கிடைக்கும், என்ன கிடைக்காது, என்ன கொண்டு போகணும், விடுதி எங்கே இருக்குது, இருக்கா இல்லையா, எல்லா முன்பதிவும் பண்ணிவிட்டு அரை மணி நேரத்தில் பயணச்சீட்டையும் வாங்கி தயாராகி போயிட்டாங்க. இது இல்லை கொண்டாட்டம், நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து கொண்டாட வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. சரி, இப்போ அந்த கொண்டாட்டங்கிறவன் கொண்டாட்டம்னா என்ன? ஐயா மருத்துவர் கு சிவராமன் அழகா ஒரு விளக்கம் கொடுப்பார். உணவு, நல்ல உணவு அப்படின்னா அதுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பார். உணவு அப்படிங்கிறது நம்ம வெறும் நாக்குக்கு சுவையை கொடுத்து நம்மளை அடிமைப்படுத்துறது மட்டும் உணவா இல்லை. உணவுன்னா நம்ம உடம்புக்கு தேவையான ஒரு ஊட்டத்தை கொடுக்கணும், அதுதான் உண்மையான உணவு அப்படின்னு சொல்லுவார். அப்போ இது கூட நம்ம இன்னும் 2 கூட சேர்த்துக்கலாம். வயிற்றுக்குள்ளே போனால் வயிற்றுக்கு கேடு வரக்கூடாது, எதிர்மறையான எந்தவித பக்க விளைவு பின் விளைவு ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னும் நம்ம இதை சேர்த்துக்கலாம். அப்போ வாழ்க்கையில் கொண்டாட்டம் அழகா மகிழ்ச்சியாக கொண்டாடுறது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது குறிப்பாக அந்த பருவத்தில் அந்த 20லேருந்து 25 வயசு, அந்த பள்ளி பருவத்திலேருந்து 25 வயசில் நமக்கு முதல் தேவை என்ன அப்படின்னு பார்த்தா நல்ல உறவு, நல்ல இனிமையான அனுபவங்கள். ஏன்னா அந்த நிலைமலைகள் தான் நம்மளை பிற்காலத்தில் நம்ம சோர்ந்து போய் இருக்கக்கூடிய நேரத்தில் நம்மளை ஊக்கப்படுத்தி நம்மளை ஓட வைக்கிறது இந்த நிலைமலைகள் தான். சரி, இப்போ இந்த 2000 பிள்ளைகள் இவங்களோட கொண்டாட்டம் பெரும்பாலும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏதோ ஒரு பொருள் சார்ந்து இல்லை பொருளாதாரம் சார்ந்து இல்லை தொழில்நுட்பம் சார்ந்து இருக்கக்கூடிய ஒன்றா இருக்கு. இந்த குறிப்பாக இந்த தொழில்நுட்பம் அப்படிங்கிறது 2 பக்கம் கூர்மையான ஒரு கத்தி மாதிரி இருக்கு, அது கையாளுறது ரொம்ப சிரமம். அப்போ பெரிய ஆளுகளே இதில் சிக்கி தவிக்கிறாங்க. ஒரு ஃபேஸ்புக்லேயோ இல்லை இதுக்குள்ளே சமூக ஊடகத்தில் போனால் ஒரு 10 நிமிஷத்தில் வெளியே வரலை அப்படின்னா அவங்களால வெளியே ஒரு 2 மணி நேரத்துக்கு வெளியே வர முடியாது, அப்படி ஒரு சூழல் இருக்கு. ஆனால் இவங்களோட 90களின் பிள்ளைகளோட வாழ்க்கை முறை எப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நிதானமான ஒரு வாழ்க்கை, எல்லாத்துக்குமே ஒரு காத்திருந்து கிடைக்கக்கூடிய ஒரு சூழல். ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்தாலும் அவங்க காத்திருந்து தான் அது கிடைக்கணும். அப்போ அது கிடைக்கும் போது ஒரு மகிழ்ச்சி, அப்புறம் அதுக்கு ஒரு பொறுமை, அந்த பொருள் மேலே ஒரு மதிப்பு, இது இவங்களோட வாழ்வியலாக இருக்கு. அப்போ என்னதான் நம்ம 2000 பிள்ளைகளுக்கு வசதி வாய்ப்பு நிறைய இருக்கு. அவங்களுக்கு இந்த வசதி வாய்ப்புகளை கொண்டு அவங்க நிறைய சாதிக்கணும் அப்படின்னு நம்ம பிள்ளைகளை மனதார வாழ்த்துவோம். ஆனால் நம்ம 90களின் பிள்ளைகளோட வாழ்வியல் எப்படி இருக்கு அப்படின்னா, இவங்க எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மாத காலத்துக்கு நீங்கள் அந்த கால வாழ்க்கைக்கு நீங்கள் போயிட்டு வரலாம் அப்படின்னு இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா, இவங்க எல்லாரும் போய் அந்த வாழ்க்கைக்குள்ளே உட்கார்ந்துக்கிட்டு திரும்ப வெளியே வருவாங்களா அப்படிங்கிறது ஒரு சந்தேகமான ஒன்று தான். அப்படி பார்க்கும்போது 2000 பிள்ளைகள் அவங்களுக்கு வாய்ப்பு வசதி தொழில்நுட்பம் நிறையா இருக்கு அப்படின்னாலும் வாழ்க்கையை இனிமையா மகிழ்ச்சியா கொண்டாட்டமா வாழ்ந்தது 90களின் பிள்ளைகளே அப்படிங்கிறது தான் இந்த நாட்டாமையோட தீர்ப்பு அப்படின்னு சொல்லி இந்த பஞ்சாயத்தை இதோட முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நீதிடா, நேர்மைடா, தீர்ப்புடா. அடுத்து 90s கிட்ஸ் அணி தலைவர் என் தங்கை ரெஜினா அவர்களுக்கு 2K அணியின் தலைவர் சகோதரி வசந்தி நந்தன் அவர்களுக்கு
90s கிட்ஸ் அன்னைக்காக மிக சிறப்பாக பேசின நம்ம கவி ஞானி மனோதேவன் அவர்கள் தங்கச்சி கிருஷ்ணவேணி அவர்களுக்கு இப்போ சார்பாக என்னோட மனைவி பொருளாதார அவர்களுக்கு சிறந்த செல்வந்தர் நம்முடைய ஷேக் அவர்களுக்கு